நாமத்துக்கு மகிமை உண்டாதாக. போதும் தேவன் நம்முடைய வாழ்க்கையில் செய்த நன்மைகளை நினைத்து இந்த காலை வேளையிலே தேவனை துதித்து மகிமைப்படுத்துவோம். அன்பும் இரக்கமும் மிகுந்த சாந்தமும் கிருபையும் உள்ள தேவனே துதிக்கிறோமப்பா. ஒருவராய் பெரிய அற்புதங்களை செய்கிறவரே, ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிற தேவனே துதிக்கிறோமப்பா. நேற்றும் இன்றும் என்றும் மாறாத நேசரே துதிக்கிறோம் தாவே. உம்மை நோக்கி கூப்பிடுகிறங்க தாவே. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. நன்றி 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 கத்தாவே. என் தேவனே துதிக்கிறோமப்பா. ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை செய்கிற தேவனே துதிக்கிறங்க தாவே. என்னை நோக்கி கூப்பிடுகிறேன், நான் ஒருபோதும் நான் புறம்பே தள்ள மாட்டேன்னு சொன்ன தேவனே, நாங்கள் ஒரு மனமாய் இணைந்து உம்மை நோக்கி கூப்பிடுகிறங்க தாவே. அன்றுவரே கூப்பிடுகிற காக்கை குஞ்சுகளுக்கு நான் போஷிக்கிறேன்னு சொன்ன தேவனே, என் தேவனே துதிக்கிறோமப்பா. துதிக்கிறோம் 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 துதிக்கிறங்க தாவே. ஆவியான தேவனே துதிக்கிறோமப்பா. துதிக்கிறோமப்பா. சோதரிக்கிறங்க தாவே. என்னை நோக்கி கூப்பிடுன்னு சொன்ன தேவனே, உம்மை நோக்கி கூப்பிடுகிறோங்க தாவே. அன்றுவரே உம்மை கண்டடையத்தக்கதாக நீர் எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. சோதரிக்கிறோங்க தாவே. அன்றுவரே உம்முடைய கண்கள் எங்களுக்கு இரக்கம் கிடைக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. உம்முடைய கண்கள் எங்களுக்கு தயவு கிடைக்க எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. சோதரிக்கிறங்க தாவே. உம்மை துதிக்கிற துதி எப்பொழுது எங்களுடைய வாயில் இருக்கத்தக்கதாக தகுதிப்படுத்துங்க கத்தாவே. உதிரிகளின் பலியாகிய சோத்திர பலியிடுகிறவனை என்னை மகிமைப்படுத்துகிறான்னு சொல்லியிருக்கீங்களே, உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தத்தக்கதாக உம்மை துதிக்கிற துதி அன்றுவரே எப்பொழுது எங்களை வாயில் இருக்கத்தக்கதாக தகுதிப்படுத்துங்க கத்தாவே. அன்றுவரே நீர் எங்களுடைய வாழ்க்கையில செய்த நன்மைகள், ஏராளமான நன்மைகளை செய்திருக்கீங்க கத்தாவே. என் தேவனே அதற்காக நன்றியோடு உம்மை துதிக்கிறோமப்பா. நன்றி 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 கத்தாவே. அன்றுவரே உம்மை துதிக்கிறங்க தாவே. உம்மோடு நெருங்கி ஜீவிக்கத்தக்கதாக, உமக்கு பிரியமான பிள்ளைகளாய் இருக்கத்தக்கதாக, உமக்கென்று வாழத்தக்கதாக, உமக்கென்று ஜீவிக்கத்தக்கதாக, உமக்கென்று செயல்படத்தக்கதாக தகுதிப்படுத்துங்க கத்தாவே. என் தேவனே உம்மை துதிக்கிறோமப்பா. உம்மை சோதரிக்கிறங்க தாவே. என்னை நோக்கி கூப்பிடுகிறேன், நான் ஒருபோது நான் புறம்பே தள்ள மாட்டேன்னு சொன்ன தேவனே, அன்றுவரே உம்மை நோக்கி கூப்பிடுகிறங்க தாவே. என் தேவனே எங்களுக்கு மனம் இறங்குங்கப்பா. மனம் இறங்குங்க கத்தாவே. ஒரு விசை கத்தாவே எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் பரிசுத்தப்படுத்துங்க கத்தாவே. சேனைகளின் கர்த்தர் நீர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நாங்களும் பரிசுத்தமாய் இருக்கத்தக்கதாக தகுதிப்படுத்துங்க கத்தாவே. அன்றுவரே உம்மால் ஆகாத காரியம் ஒன்றுமே இல்லை கத்தாவே. உம்மால் எல்லாம் கூடுங்க கத்தாவே. அன்றுவரே உம்மை துதிக்கிறோம் 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 கத்தாவே. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. சோதரம் சோதரம் சோதரங்கத்தாவே. கேருபீன்கள் சேராபீன்கள் மத்தியில வாசம் பண்ணுகிறவரே, மை துதிக்கிறோமப்பா. மை துதிக்கிறோமப்பா. மை துதிக்கிறோம் மை துதிக்கிறோம் மை துதிக்கிறங்கத்தாவே. என் தேவனே மை துதிக்கிறோமப்பா. மை துதிக்கிறங்கத்தாவே. அன்றுவரே எங்களுக்கு இரக்கமாயிருங்கத்தாவே. உம்முடைய கண்களில் இரக்கம் கிடைக்கட்டுங்கத்தாவே. உம்முடைய கண்களில் எங்களுக்கு தயவு கிடைக்கட்டுங்கத்தாவே. அன்றுவரே கர்த்தரை நம்பிரோனோ செழிப்பான்னு சொன்ன தேவனே, அன்றுவரே உம்மை நம்பி வந்திருக்கிறங்கத்தாவே. என் தேவனே மை துதிக்கிறோமப்பா. மை துதிக்கிறோம் மை துதிக்கிறோம் மை துதிக்கிறோம் மை துதிக்கிறோம் மை துதிக்கிறங்கத்தாவே. அன்றுவரே நாங்கள் உண்மையுள்ளவர்களாய் பரிசுத்தம் உள்ளவர்களாய் உமக்கு பயந்து நடக்கிறவர்களாய் உமக்கு கீழ்ப்படிந்து நடக்கிறவர்களாய் இருக்கத்தக்கதாக, உம்முடைய வேத வசனத்தின்படி நடக்கத்தக்கதாக நீ எங்களை தகுதிப்படுத்துங்க கத்தாவே. என் தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. தேவனால் எல்லாம் கூடுங்கத்தாவே. என் தேவனே உம்மை துதிக்கிறோமப்பா. உம்மை துதிக்கிறோமப்பா. உம்மை சோதரிக்கிறோமப்பா. உம்மை சோதரிக்கிறோம் உம்மை சோதரிக்கிறங்க தாவே. அன்றைய உதடுகளின் பலியாகிய சோத்திர பலியிடத்தக்கதாக எங்கள் ஒவ்வொருவரையும் கத்தாவே தகுதிப்படுத்துங்க கத்தாவே. ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கையில அற்புதங்களை செய்யுங்க. எங்களுடைய வாழ்க்கையில அதிசயங்களை செய்யுங்க கத்தாவே. உம்மை சோதரிக்கிறோமப்பா. ஆண்டவரே ஆத்மநேசர் ஐக்கியத்தில் இருக்கிற ஒவ்வொரு ஊழியர்களையும், உடன் ஊழியர்களையும், விசுவாசிகளையும், விசுவாச குடும்பத்தினரையும் கத்தாவே இம்மட்டும் கத்தாவே நீர் பயன்படுத்தினீங்க, வழிநடத்தி வரீங்க கத்தாவே. அதுக்காக நன்றியுமை துதிக்கிறோமப்பா. இனிமேலும் நீர் வழிநடத்த போற கிருபைக்காக நன்றியுமை துதிக்கிறங்கத்தாவே. என் தேவனே துதிக்கிறங்கத்தாவே. ஆண்டவரே இரட்டிப்பான நன்மைகளை ஆண்டவரே எங்களுக்கு கொடுத்து நீர் வழிநடத்தவனமாய் கிருபை செய்யுங்க கத்தாவே. ஆண்டவரே இன்று முதல் நான் உங்களை ஆசீர்வதிப்பேன்னு சொன்ன தேவனே, ஆண்டவரே இன்றிலிருந்து கத்தாவே எங்களுக்கு ஆசீர்வாதத்தை கட்டளையிட வேண்டுமாய் கிருபை செய்யுங்க கத்தாவே. என் தேவனே துதிக்கிறோமப்பா. உம்மை தோத்தரிக்கிறோம் உம்மை தோத்தரிக்கிறோம் உம்மை தோத்தரிக்கிறங்கத்தாவே. ஆண்டவரே உம்மை துதிக்கிறங்கத்தாவே. ஆண்டவரே உம்முடைய கிருபை எங்களுக்கு போதுங்கத்தாவே. உம்முடைய கண்கள் எங்களுக்கு கிருபை கிடைக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க கத்தாவே. உம்முடைய தயவு எங்களுக்கு வேணும் கத்தாவே. என் தேவனே உம்மை துதிக்கிறோமப்பா. உம்மை சோதரிக்கிறங்கத்தாவே. உம்மை சோதரிக்கிறோமப்பா. உம்மை சோதரிக்கிறங்கத்தாவே. ஆண்டவரே உம்மை துதிக்கிறோமப்பா. உம்மை துதிக்கிறோம் உம்மை துதிக்கிறோம் உம்மை துதிக்கிறங்கத்தாவே. இந்த காலை வேளை ஜெபத்தில் கத்தாவே ஒவ்வொரு பகுதியிலும் கத்தாவே உம்முடைய வல்லமை இறங்கி வர வேண்டுமாய் கிருபை செய்யுங்க கத்தாவே. ஆண்டவரே என் தேவனே அடைய வேதத்தை வாசிக்கும் போது கத்தாவே வேத வசனங்கள் மூலமாக நீர் எங்களோடு பேசுங்க கத்தாவே. ஆண்டவரே ஜெப வேளையிலே கத்தாவே அடைய எல்லா விண்ணப்பங்களுக்கும் கத்தாவே அடைய நீர் கேட்டு அதற்கான பதிலை நீர் கொடுக்க வேண்டுமாய் கிருபை செய்யுங்க கத்தாவே. என் தேவனே
அநேக விண்ணப்பங்களுக்கு கத்தாவே நாங்கள் பதிலை பெற்றுக்கொண்டோம் கத்தாவே. அதுக்காக நன்றியோடு துதிக்கிறோம் கத்தாவே. இன்னும் உம்மோடு நெருங்கி ஜீவிக்க எங்களை தகுதிப்படுத்துங்க கத்தாவே. என் தேவனே துதிக்கிறோமப்பா. பாடல் வேளையிலே கத்தாவே பாடலை பாடும்போது உம்முடைய அபிஷேகம் இறங்கி வரட்டும் கத்தாவே. எங்கள் ஒவ்வொருவரையும் தொட வேண்டுமாய் கிருபை செய்யுங்க கத்தாவே. என் தேவனே துதிக்கிறோம் கத்தாவே. செய்தி வேளையிலே கத்தாவே நீர் எங்களோடு பேசுங்க. ஆண்டவரே உம்முடைய குரலை கேட்பதற்கு எங்களுடைய செவிகளை நீ திறந்தள்ள வேண்டுமாய் கிருபை செய்யுங்க கத்தாவே. என் தேவனே துதிக்கிறோமப்பா. உம்மை தோத்தரிக்கிறோம் கத்தாவே. உமக்கு பிரியமில்லாத காரியங்கள் உம்முடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கு ஆண்டவரே உம்முடைய நன்மைகளை ஆண்டவரே பெற்றுக்கொள்வதற்கு எங்களிடத்தில் தடையாக இருக்குமே ஆனால் அவைகளை பிடுங்கி எரிந்து கத்தாவே சுட்டரித்து போட வேண்டுமாய் கிருபை செய்யுங்க கத்தாவே. ஆண்டவரே என் தேவனே துதிக்கிறோம் கத்தாவே. எங்களுடைய அக்கிரமங்களோ எங்களுடைய பாவங்களோ எங்களுடைய குற்றங்களோ குறைகளோ மீறுதல்களோ கத்தாவே உமக்கும் எங்களுக்கும் இடையில தடையாக இருக்குமே ஆனால் தயவு செய்து கத்தாவே ஆண்டவரே எங்களுடைய பாவங்கள் அக்கிரமங்கள் குற்றங்கள் குறைகள் மீறுதல்களை மன்னித்து கத்தாவே உம்மோடு நெருங்கி ஜீவிக்க தகுதிப்படுத்துங்க கத்தாவே. என் தேவனே துதிக்கிறோம் கத்தாவே. ஆண்டவரே எங்களை புதிய மனுஷனாய் மாற்றுங்க கத்தாவே. புது ஜீவியத்தை கொடுங்க கத்தாவே. என் தேவனே துதிக்கிறோமப்பா. ஆண்டவரே ஆத்மநேசர் ஐக்கிய ஊழியங்கள் கத்தாவே இன்னும் பல தேசங்களுக்கு கத்தாவே கொண்டு செல்லப்படத்தக்கதாக நீர் உதவி செய்யுங்க கத்தாவே. அநேக இடங்கள்ல கத்தாவே ஆண்டவரே கிளை சபைகள் எழுப்பப்பட்டு கத்தாவே உம்முடைய நாமத்தை மேன்மைப்படுத்தத்தக்கதா உதவி செய்யுங்க கத்தாவே. ஆண்டவரே பிசாசின் தந்திரங்கள் ஆண்டவரே முற்றிலுமாக அதமாகி போகட்டும் கத்தாவே. என் தேவனே துதிக்கிறோமப்பா. உம்மை தோத்தரிக்கிறோம் கத்தாவே. உம்மை தோத்தரிக்கிறோம் உம்மை தோத்தரிக்கிறோம் உம்மை தோத்தரிக்கிறோம் கத்தாவே. ஆண்டவரே துதிக்கிறோமப்பா. ஆண்டவரே உம்முடைய கரத்தை எதிர்பார்த்து நிற்கிறோம் கத்தாவே. ஆண்டவரே தயவா எங்களுக்கு மனம் இறங்குங்க கத்தாவே. ஆண்டவரே வலது கைக்கும் இடது கைக்கும் வித்தியாசம் தெரியாத அநேகர் கத்தாவே தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதபடி கத்தாவே ஆண்டவரே செய்து கொண்டிருக்கிறார்கள் கத்தாவே. ஆண்டவரே சிருஷ்டி கத்தராகிய ஆண்டவரே உம்மை நோக்கி பார்க்காதபடி ஆண்டவரே சிருஷ்டியை ஆண்டவரே வணங்கி கொண்டிருக்கிறார்கள் கத்தாவே. அவர்கள் மனம் திரும்பட்டும் கத்தாவே. என் தேவனே இந்த உலகத்துல கத்தாவே ஆண்டவரே என் தேவனே நீர் ஒருவரே மெய்யான தெய்வம் என்பதை ஒவ்வொருவரும் கண்டுகொள்ளத்தக்கதாக நீர் உதவி செய்யுங்கப்பா. அதற்கான வழியை நீ திறக்க வேண்டுமாய் கிருபை செய்யுங்க கத்தாவே. ஒவ்வொருத்தருடைய ஆத்ம கண்களை நீ திறக்க வேண்டுமாய் கிருபை செய்யுங்க கத்தாவே. ஆண்டவரே உம்முடைய சுவிசேஷம் கொண்டு செல்லப்படுவதற்கு கத்தாவே ஆண்டவரே தடைகள் இல்லாதபடி தடைகளை முற்றிலுமாக நீர் உடைத்தெறிய வேண்டுமாய் கிருபை செய்யுங்க கத்தாவே. ஆண்டவரே ஆத்மநேசர் ஐக்கியத்தில் இருக்கிற ஒவ்வொரு ஊழியர்களையும் உடன் ஊழியர்களையும் ஆண்டவரே என் தேவனே நீர் அக்கினியாயும் அக்கினி ஜுவாலையாயும் பயன்படுத்த வேண்டுமாய் கிருபை செய்யுங்க கத்தாவே. என் தேவனே துதிக்கிறோம் கத்தாவே. அன்றே என் தேவனே ஒவ்வொரு கூட்டங்கள்லையும் கத்தாவே அநேக அற்புதங்கள் நடக்கட்டும் அதிசயங்கள் நடக்கட்டும் கத்தாவே. அதன் மூலமாக அநேக பிரஜாதி மக்களும் கத்தாவே ரட்சிப்புகள் நடத்தப்படத்தக்கதாக நீ உதவி செய்யுங்க. என் தேவனீர் அப்படி சேப்பற கிருபைக்கான நடுமை துதிக்கிறோம் கத்தாவே. அன்றே தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. தேவனால் எல்லாம் கொடுங்கத்தாவே. அன்றே இன்றைய இதத்திலும் கத்தாவே என் தேவன் தாமே அன்றே ஆத்மநேசர் ஐக்கியத்தில் இருக்கிற ஒவ்வொரு நபர்களும் கத்தாவே அன்றே எடுக்கிற எல்லா பிரயாசங்களும் கத்தாவே ஜெயங்கொள்ளத்தக்கதாக ஆண்டவரே நீர் அவர்களோடு கூட இருந்து ஆண்டவரே நீர் பாதுகாத்து வழிநடத்துங்க கத்தாவே. ஒவ்வொருவரையும் கத்தாவே ஆண்டவரே என் தேவனே நீர் மேக ஸ்தம்பமாயிருந்து அக்னி ஸ்தம்பமாயிருந்து பாதுகாத்து வழிநடத்துங்க. ஒருவர் கூட கத்தாவே நோய் உள்ளவர்களாய் பலவீனம் உள்ளவர்களாய் ஆண்டவரே இருக்கக்கூடாது கத்தாவே. எல்லாருக்கும் நல்ல சுகத்தையும் பலத்தையும் ஆரோக்கியத்தையும் தீர்க்காய்சையும் நீர் கொடுத்து வழிநடத்தும். நீரே பொறுப்பேற்றுக் கொள்ளும் வழிநடத்தும். துதி கனமெல்லாம் மீட்பரச்சரும் கத்திரமாகிய கத்தராகிய இயேசு கிறிஸ்து ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாம் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமீன். நாம் அனைவரும் இணைந்து கொடுக்கப்பட்ட ஜெபத்தை முழு சிந்தையோடு நாம் ஜெபிப்போம். தேவனே நீர் என்னுடைய தேவன், அதிகாலமே மெய் தேடுகிறேன். சங்கீதம் 63:1. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசியுங்கள். தினந்தோறும் அதிகாலையில் எழுந்து வாரப்பட்டு ஜெபியுங்கள். ஞானம் தாரும், தேவ ஞானம் தாரும், மெய் ஞானம் தாரும், மகா ஞானம் தாரும், பலன் தாரும், தேவ பலன் தாரும், மகா பலன் தாரும், சுத்திகரிப்பை தாரும். கத்தரை வைக்க வேண்டிய ஸ்தானத்தில் கத்தரை வைக்க கிருபை தாரும். எண்ணெய் வைக்க வேண்டிய ஸ்தானத்தில் எண்ணெய் வைக்க கிருபை தாரும். மற்றவர்களை வைக்க வேண்டிய ஸ்தானத்தில் வைக்கவும் கனமண்ண வேண்டியவர்களை கனமண்ணவும் மதிக்கவும் கிருபை தாரும். கிறிஸ்துவினுடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள். கலாத்தியர் 5:24 என்ற வசனத்தின்படி என் மாம்சீகம் சிலுவையில் அறையப்பட உதவி செய்யும். 1 கொரிந்தியர் 9:27 படி மற்றவர்களுக்கு போதிக்கிற நான் தானே ஆகாதவனாய் போகாதபடிக்கு என் சரீரத்தை ஒடுக்கி கீழ்ப்படுத்த உதவி செய்யும். பரிசுத்த ஆவினால் மாம்ச கிரியைகள் அழிக்கப்பட உதவி செய்யும். என் சரீரத்தை பரிசுத்த ஆவின் ஆலயமாக ஒப்புக் கொடுக்க உதவி செய்யும். ரோமர் 5:5 படி பரிசுத்த ஆவினால் தேவ அன்பு இருதயத்தில் ஊற்றப்பட வேண்டும். மத்தேயு 11:29 படி சாந்தத்தையும் மனத்தாழ்மையை நான் கற்றுக்கொள்ள உதவி செய்யும். கீழ்ப்படுதலை எனக்கு தாரும், விசுவாசத்தை எனக்கு தாரும். உண்மையுள்ளவர்களாக இருந்து பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெற உதவி செய்யும். ஜெப வாழ்க்கையை தாரும்.
பரிசுத்த ஆவியானவருக்கு முற்றிலும் என்னை ஒப்புக் கொடுக்க உதவி செய்யும். பரிசுத்த ஆவியின் வழிநடத்துதலுக்கு என்னை ஒப்புக் கொடுக்க உதவி செய்யும். கர்த்தாவே, நீர் வருமட்டும் உண்மையும் உத்தமமாக உம்முடைய முழுமையான பாதுகாவல் ஆதரவோடும் உம்மால் நியமிக்கப்பட்டு வல்லமையால் கொடுக்கப்படுகிற ஊழியம் செய்யும் ஊழியர்களோடும் தெய்வ பிள்ளைகளோடும் ஊழியம் செய்ய உதவி செய்யும். ஒருமனப்பட்டு ஊழியம் செய்ய உதவி செய்யும். பிதாவாகிய தேவனோடும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோடும் பரிசுத்த ஆவியாகிய சபையோடும் நியமிக்கப்பட்ட ஊழியர்களோடும் ஒன்றித்து செயல்பட உதவி செய்யும். சீர்படுத்தி, ஸ்திரப்படுத்தி, பலப்படுத்தி, நிலைநிறுத்தி கனி கொடுக்கிற மரமாக மாற்றும். 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 1 முதல் 5 வரை உள்ள வசனங்களின்படி விடக்கூடிய காரியங்களை விட்டு விலக கிருபை தாரும். யோவான் 17 முதல் 26 வரை உள்ள வசனங்களின்படி பிதாவும் குமாரனும் ஒன்றாயிருக்கிறது போல உம்மோடும் உம்மால் மனவாட்டியாக தெரிந்து கொண்ட தேவ ஜனங்களோடு ஒன்றித்து ஐக்கியப்பட்டு உம்மை ஆராதிக்கிற சபையில் நாட்டப்பட்டு பொறுப்புடன் செயல்பட்டு செழிப்புடன் இருக்க உதவி செய்யும். ஆமேன். சங்கீதம் 103, தாவீதின் சங்கீதம். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு உன்னை கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டி நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார். கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போலாகிறது. ஒடுக்கப்படுகிற யாவருக்கும் கர்த்தர் நீதியும் நியாயத்தையும் செய்கிறார். அவர் தமது வழிகளை மோசேக்கும் தமது கிரியைகளை இஸ்ரவேல் புத்திரருக்கும் தெரிய பண்ணினார். கர்த்தர் உருக்கமும் இரக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர். அவர் எப்பொழுதும் கடிந்து கொள்ளார், என்றைக்கும் கோபம் கொண்டிரார். அவர் நம்முடைய பாவங்களுக்கு தக்கதாக நமக்கு செய்யாமலும் நம்முடைய அக்கிரமங்களுக்கு தக்கதாக நமக்கு சரி கட்டாமலும் இருக்கிறார். பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமாய் இருக்கிறதோ அவருக்கு பயப்படுகிறவர் மேல் அவருடைய கிருபையும் அவ்வளவு பெரிதாயிருக்கிறது. மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாய் அவர் நம்முடைய பாவங்களை நம்மை விட்டு விலக்கினார். தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குறது போல கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு இறங்குகிறார். நம்முடைய உருவம் இன்னதென்று அவர் அறிவார், நாம் மண்ணென்று நினைவு கூறுகிறார். மனுஷனுடைய நாட்கள் புல்லுக்கு ஒப்பாயிருக்கிறது, வெளியின் புஷ்பத்தை போல் பூக்கிறான். காற்று அதன் மேல் வீசின உடனே அது இல்லாமல் போயிற்று, அது இருந்த இடமும் இனி அதை அறியாது. கர்த்தருடைய கிருபையோ அவருக்கு பயந்தவர்கள் மேலும் அவருடைய நீதி அவர்கள் பிள்ளைகளுடைய பிள்ளைகள் மேலும் அனாதியாய் என்றென்றைக்கும் உள்ளது. அவருடைய உடன்படிக்கையை கைக்கொண்டு அவருடைய கட்டளைகளின்படி செய்ய நினைக்கிறவர்கள் மேலேயே உள்ளது. கர்த்தர் வானங்களில் தமது சிங்காசனத்தை ஸ்தாபித்திருக்கிறார், அவருடைய ராஜரீகம் சர்வத்தையும் ஆளுகிறது. கர்த்தருடைய வார்த்தை கேட்டு அவருடைய வசனத்தின்படி செய்கிற பலத்த சௌரியவான்களாகிய அவருடைய தூதர்களை அவரை ஸ்தோத்திரியுங்கள். கர்த்தருக்கு பிரியமானதை செய்து அவர் பணிவிடைக்காரராய் இருக்கிற அவருடைய சர்வ சேனைகளே அவரை ஸ்தோத்திரியுங்கள். கர்த்தர் ஆளுகிற இடங்களிலும் உள்ள அவருடைய சகல கிரியைகளை அவரை ஸ்தோத்திரியுங்கள். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. இந்த நாளும் காலை வேளையிலே நம்மத்திலே தேவனிடத்தில் ஜெபிப்பதற்காக சகோதரர் பாஸ்கர் அவர்கள் வந்திருக்கிறாங்க. தேவனிடத்தில் ஒரு சில காரியங்களை குறித்து ஜெபிக்கும் போது நாமும் அவரோடு இணைந்து தேவன் ஏறெடுக்கிற எல்லா விண்ணப்பங்களையும் கேட்டு அதற்கான பதிலை கொடுக்கத்தக்கதாக முழு சிந்தையோடு நாம் ஜெபிப்போம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமுள்ள நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த புதிய நாளிலும் கூட நாம் எல்லாரும் தெய்வ சமூகத்தில் கூடி அவருடைய முகத்தை நோக்கி பார்க்கும்படியாக நம்முடைய கர்த்தராகிய ஆண்டவர் நமக்கு பாராட்டின தயவுகளுக்காக நாம் எல்லாரும் ஒருமனப்பட்டு அவருடைய சமூகத்தில் நன்றி பலி செலுத்தலாம். கர்த்தாவே, நன்றியோடு துதிக்கிறோம். ராஜா, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். பரிசுத்தமுள்ள பிதாவே, கடந்த நாட்கள் முழுவதும் கண்மணி போல பாதுகாத்து கொண்டீங்களே ராஜா, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்போ அந்த புதிய நாளை காணும்படியாகவும் உடைய ஆலயத்தில் பிரவேசித்து உடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாகவும் ஸ்தோத்திர பலிகளை ஏற்றெடுக்கும்படியாகவும் விண்ணப்பங்களையும் உடைய சமூகத்தில் செலுத்தும்படியாகவும் என் தகப்பனின் எங்களுக்கு பாராட்டின தயவுகளுக்காகவும் நமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. கர்த்தாவே, இந்த நாளிலும் கூட ஆண்டவரே ஏற்றெடுக்கிற எல்லா விண்ணப்பங்களையும் கர்த்தர் நீ அங்கீகரிக்கும்படியாகவும் உடைய சமூகத்தில் கெஞ்சி மன்றாடுகிறோம். ஒரு விஷயம் அதற்கு எங்கள் எல்லாரையும் தகுதிப்படுத்துங்க ராஜா. கர்த்தாவே, இந்த நாளிலும் கூட ஆண்டவரே உடைய சமூகத்தில் கெஞ்சி கேட்கிறோம் ஆண்டவரே. அபிஷேகத்தின் வல்லமை கடந்து வரும்படியாக ஏறெடுக்கிற எல்லா விண்ணப்பங்களும் ஆண்டவரே உடைய தேவ சமூகத்திலிருந்து எட்டும்படியாக எங்களை தாழ்த்துகிற வெறுமையாக்குகிற பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. முதலாவதாக நமது தலைமை போதகர் அப்போஸ்தலர் ஆசீர்வாதம் ஐயாவுக்காக, பாஸ்டர் ஜிம்ஸுக்காக, பாஸ்டர் ஜேசனுக்காக, அங்கு நடைபெறும் எல்லா ஊழியங்களையும் கர்த்தர் ஆசீர்வதித்து கொடுக்கும்படியாக கர்த்தர் வல்லமையாய் கரத்தில் எடுத்து தாசுகளை பயன்படுத்தும்படியாக நாம் எல்லாரும் ஒருமனப்பட்டு அவருடைய சமூகத்தை நோக்கி பார்க்கலாம்.
எங்களை மிகவும் அதிகமாய் நேசிக்கிறதான எங்கள் நல்ல பிதாவே உம்மை நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம் தகப்பனே. கர்த்தாவே உம்முடைய கரத்தில் எங்களை தாழ்த்தி நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். எங்களுக்கு கொடுக்கப்பட்டதான தலைமை போதகர் ஐயாவுக்காக ஸ்தோத்திரம் ராஜா. பாஸ்டர் ஜிம்ஸுக்காக, பாஸ்டர் ஜேசனுக்காக ஸ்தோத்திரம் அப்பா. கர்த்தாவே இந்த பகுதியில் நடப்பிற எல்லா ஊழியங்களையும் உடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஏசப்பா உம்முடைய தேவ சமூகத்தில் கர்த்தாவே தாசரை நினைத்து நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஊழியக்காரர் ராஜா ஆவியானது இந்த மந்தையை மேய்க்கத்தக்கதாக அப்பா பெருகும்படியாக உம்முடைய நாமத்திற்கு வைராக்கியமாய் நிற்கத்தக்கதாக ஒரு கூட்டத்தை ஆயத்தப்படுத்தும்படியாக அப்பா தெரிந்தெடுத்த அந்த பாத்திரத்தை நினைத்து தகப்பனையுமே நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம் கர்த்தாவையுமே ஸ்தோத்தரிக்கிறோம் 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 ஸ்தோத்தரிக்கிறோம். உன்னதமான தேவனே அப்பா கர்த்தாவே என்ன நோக்கத்திற்காக ஆண்டவரே அப்பா பயல் காட்டி அழைத்து வந்தீர் ஆண்டவருடைய தேவ சித்த நிறைவேறும்படியாக இன்னும் அநேக அப்பா நீடித்த ஆயுசு நாட்களை கொடுத்த ஆண்டவர் அநேக ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்தும்படியாக அப்பா கர்த்தாவே இந்த நாளில் தாசரை பலப்படுத்துங்க ராஜா. அப்பா எங்கள் ஊழியக்காரர் அக்கினியாய் மாற்றுங்க. இந்த நாளில் நடைபெற எல்லா ஊழியங்களிலும் ஆண்டவரே அப்பா கர்த்தாவின் கரத்தில் எடுத்து பயன்படுத்தும்படியாக அப்பா அம்மை நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே துதிக்கிறோம் ஆண்டவரே துதிக்கிறோம் ஆண்டவரே. ஊழியக்காரின் சுகத்தை நீங்க விரும்புகிற தேவன் அல்லவா ஆண்டவரே. அப்பா அக்கினி ஜுவாலியாக எடுத்து பயன்படுத்துகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் தகப்பனே. நன்றி செலுத்துகிறோம் ராஜா. நன்றியோடு நாங்களுமே நோக்கி பார்க்கிறோம் தகப்பனே. நன்றியோடு நாங்களுமே நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே எல்லா பலவீனங்கள் மாறட்டும் ஆண்டவரே. அப்பா எல்லா பலவீனங்கள் மாறட்டும் ஆண்டவரே. பெலத்தின் ஆவியானவன் இடை கட்டுவீராக ராஜா. அப்பா கரத்தில் எடுத்து பயன்படுத்துங்க ராஜா. அப்பா இந்த நாளிலும் நடைபெற எல்லா ஊழியத்திலும் ஆண்டவரே அப்பா நல்ல பலத்தை கொடுத்து ராஜா உற்சாகமாய் ஆண்டவரே ஆத்மாக்களை வழிநடத்தத்தக்கதாக கர்த்தர் எடுத்து பயன்படுத்துங்க ராஜா. அப்படியாக கர்த்தாவே பாஸ்டர் ஜிம்ஸுக்காக, பாஸ்டர் ஜேசனுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா அந்த ஊழியத்தில் ஆண்டவரே அப்பா கர்த்தாவே ஊழியக்காரரோடு ஆண்டவரே அப்பா தோள் கொடுத்து ஆண்டவரே இந்த ஊழியத்தை இன்னும் வல்லமையாய் செய்ய அபிஷேகத்தால் நிரப்பப்பட ஆவியான இந்த நாளில் நாங்கள் கர்த்தாவே சபையாராமே நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே. அப்பா கர்த்தாவே இந்த ஊழியத்தை இன்னும் வல்லமையாய் பொறுப்பெடுத்து செய்யத்தக்கதாக ஆவியானவர் விசேஷித்த ஞானத்தை கொடுத்து நடத்துங்க ராஜா, பலப்படுத்துங்க ராஜா. ஆவியானவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. கொடுத்த கர்த்தாவே மூப்பர்களுக்காக அப்பா நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த கர்த்தாவே தஞ்சை எல்லா ஊழியங்களிலும் ஆண்டவரே உம்முடைய நாம மகிமை படும்படியாக எல்லா தடைகளும் விலகும்படியாக அப்பா ஆவியானவரே நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே. அப்பா கர்த்தாவே கரத்தில் எடுத்து பயன்படுத்துங்க. தேவைகளை எல்லாம் சந்திங்க. பிரயாணங்கள் எல்லாம் வாய்க்க பண்ணுங்க ராஜா. உங்க கரம் கூட இருக்கட்டும் ஆண்டவரே. உங்க கரம் கூட இருக்கட்டும் ஆண்டவரே. அப்படியாக வழி நடத்துங்க, பலப்படுத்துங்க ராஜா. தாழ்த்தி ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. தொடர்ந்து நமக்கு கொடுக்கப்பட்ட தலைமை போதகர் அந்தோனி ஐயாவுக்காக, பாஸ்டர் அம்மாவுக்காக, பாஸ்டர் சாமுக்காக நாம் எல்லாரும் கர்த்தரை நோக்கி விண்ணப்பங்களை ஏறெடுக்கலாம். எங்களை மிகவும் அதிகமாய் நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த காலை வேளையிலும் கூட ஆண்டவரே எங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஊழியக்காரருக்காக அப்பா கர்த்தாவே அம்மாவுக்காக சாம்பாசருக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா நன்றி செலுத்துகிறோம் நன்றி செலுத்துகிறோம் நன்றி செலுத்துகிறோம். நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். ஆவி ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம் 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 ராஜா. அப்பா இந்த நாளிலும் கூட ஆண்டவரே எங்களுக்கு கொடுக்கப்பட்ட தலைமை போதகர் ஐயாவுக்காக, ஐயாவின் சுகத்துக்காக, பலத்துக்காக உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா பரிசுத்த ஆவியானவரே இந்த நாளிலும் கூட ஆண்டவரே அப்பா கர்த்தாவே நீங்க வேலி அடைப்பீராக ஆண்டவரே. குடும்பத்தை வேலி அடைப்பீராக. வீட்டின் எல்லை எங்களும் ரத்தம் தெளிக்க பரிசுத்த ஆவியானவரே இந்த நாளில் எல்லா பலவீனங்கள் மாறுகிறதற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா ஆவியானவரே இந்த நாளிலும் கூட ஆண்டவரே கர்த்தாவே வல்லமையாய் இந்த ஊழியத்தை செய்யும்படியாக இன்னும் பலப்படுத்துங்க. நம்முடைய சமூகத்தில் ஒவ்வொரு நாளும் காத்திருந்த ஆண்டவரே அப்பா அந்த மந்தைகளை வழிநடத்தத்தக்கதாக வத்தாவே வார்த்தைகளை கொண்டு வருகிற எங்கள் தாசருக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இந்த ஊழியக்கார வல்லமையாய் எடுத்து பயன்படுத்துங்க ராஜா. அப்பா கர்த்தாவே நன்றியோடு துதிக்கிறோம் 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 ஆண்டவரே. அப்பா கர்த்தாவே எல்லா நாட்களிலும் கூட ஆண்டவரே அப்பா உம்முடைய கர்த்தாவே உம்முடைய கரம் அவளோடு கூட இருந்து அப்பா பலப்படுத்தும்படியாக அப்பா வழி நடத்தும்படியாக உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா கர்த்தாவே இந்த மைய பகுதியில் கர்த்தாவே என்ன நோக்கத்திற்காக நீர் கர்த்தாவே கொண்டு வந்து நிறுத்தினீரோ அப்பா உம்முடைய தேவ சித்த ஆண்டவரே அப்பா எங்கள் ஊழியக்காரரை கொண்டு நிறைவேறும்படியாக இந்த பகுதியில் ஒரு எழுப்புதலின் அக்கினி உண்டாகும்படியாக ஆத்துமாக்கள் எல்லாரும் ஆண்டவரே உம்மை நோக்கி பார்க்கும்படியாக அப்பா கர்த்தாவே அபிஷேகிங் ஆண்டவரே அபிஷேகிங் ஆண்டவரே. அக்கினி ஜுவாலையாக எடுத்து பயன்படுத்துங்க ஆண்டவரே. அப்பா ஊழியக்காரர் அக்கினி ஜுவாலையாக வைத்திருக்கிறேன்னு சொன்ன தேவன் அப்பா இந்த நாளிலும் கூட ஆண்டவர் எங்கள் ஊழியக்காரர் அக்கினியாய் எடுத்து பயன்படுத்துங்க ராஜா. ஆவியானவரே உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ராஜா.
கர்த்தாவே உம்முடைய கரத்துல ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிற ஆண்டவரே. அப்பா அம்மாவுக்காக ஸ்தோத்திர ஆண்டவரே. அப்பா அம்மாவின் கண்ணீரின் ஜெப ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் அப்பா கர்த்தாவே ஊழியங்களுக்காக, அப்பா கர்த்தாவே வளர்ச்சிக்காக, அப்பா கர்த்தாவே ஆத்தும ஆதாயத்திற்காக உம்முடைய சமூகத்துல சிந்துகிற அந்த கண்ணீர் அப்பா உம்முடைய திருத்தியில் அல்லவோ உள்ளது தகப்பனே. ஆவியானவரே, கண்ணீருக்கு ஏற்ற பலனை ஆண்டவரே அப்பா பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஆவியானவர் அபிஷேகம் ஆண்டவரே. அப்பா எங்களுக்கு கொடுத்த சாம்பாசருக்காக ஸ்தோத்திர ராஜா. கர்த்தாவே நன்றியோடு துதிக்கிறோம், நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா அந்த ஊழியத்தில் ஆண்டவரே, இந்த இளம் பிராயத்தில் ராஜா கர்த்தாவே நீங்க வல்லமையாய் எடுத்து பயன்படுத்துகிறீரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா அந்த ஆத்துமாக்களை வழிநடத்த விசேஷித்த ஞானத்தை கொடுத்த ராஜா, ஒவ்வொரு நாள் ஆண்டவரே ஒவ்வொரு காரியத்திலும் ஆண்டவரே அப்பா நேர்த்தியாய் நடத்த என் தேவன் கிருபை பாராட்டி வருகிறீரே, உமக்கு ஸ்தோத்திர ராஜா. கரத்தில் எடுத்து பயன்படுத்துகிறீரே, உமக்கு நன்றி தகப்பனே. நன்றியோடு துதிக்கிறோம் 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 கர்த்தாவே. உமக்கு கோடான கோடி நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா அந்த கர்த்தாவே ஊழியக்காரரோட குடும்பங்கள் எங்கெங்கெல்லாம் கர்த்தாவே வெளியிடங்களுக்கு இந்த மாதத்துல ஊழியத்துக்கு செல்லுங்கிறாங்களோ ஆண்டவரே, அங்கெல்லாம் உம்முடைய கரம் நீட்டப்படும்படியாக அப்பா ஆவியானவரே உம்முடைய அபிஷேகம் கடந்து வரும்படியாக, தடைகள் எல்லாம் விலகும்படியாக ஏசப்பா உம்முடைய கரத்துல கெஞ்சி கேட்கிறோம் ஆண்டவரே. ஏசப்பா உம்முடைய கரத்துல கெஞ்சி கேட்கிறோம் ஆண்டவரே. தயவு பாராட்டுங்க ஆண்டவரே. எல்லா சத்துருவின் கிரியைகள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல விலகும்படியாக நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா நடைபெறுகிற கூட்டங்கள்ல கர்த்தாவே கரத்துல எடுத்து பயன்படுத்துங்க. வருகிற ஆத்துமாக்களுக்கு ஆண்டவரே உத்தரவாதம் கொடுத்து ராஜா திறப்புல நிற்கிற அப்ப ஊழியக்காரரை இன்னும் வல்லமையாய் வார்த்தையை உறுதிப்படுத்துங்க ராஜா. புறப்படுகிற வார்த்தைகள் அந்த ஆவியாயும் ஜீவனாயும் புறப்படட்டும் ஆண்டவரே. அப்பா வருகிற மக்கள் எல்லாம் விடுதலை பெற்றுக்கொண்டு நிலைத்திருந்து கடி கொடுக்கத்தக்கதாக கர்த்தாவே இந்த நாளிலும் கூட ராஜா உம்மை நோக்கி நாங்கள் சபையாராய் கெஞ்சி மன்றாடுகிறோம் ஆண்டவரே. இன்னும் கர்த்தாவே எங்கெங்கெல்லாம் கால் வைக்கிறாங்களோ அங்கெல்லாம் அக்கினி பற்றி எரியட்டும் ஆண்டவரே. ஆத்துமாக்களை கொள்ளை பொருளாய் நீங்க கொடுப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திர ராஜா. நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க அப்பா. தொடர்ந்து பாஸ்டர் நெல்சன் ஜாஸ்பருக்காக, சகோதரி பேசிக்காக, பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா அந்த ஊழியத்தின் பாதைகளை பிள்ளைகளை நீங்க தெரிந்தெடுத்து இருக்கீங்களே அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம் ராஜா. நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம். அவங்களுக்கு கொடுத்த அந்த டிவி சேனலுக்காக ஸ்தோத்திரம் ஏசப்பா. அந்த டெஸ்வா டிவி சேனலை என் தேவனை ஆசீர்வதிங்க அப்பா. அந்த ஒவ்வொரு 2வது சனிக்கிழமையும் மாதமும் நடைபெற அப்பா அந்த கூட்டத்தில் ஆண்டவரே உம்முடைய நாம மகிமை படும்படியாக அப்பா விடுதலைகள், அற்புதங்கள், அடையாளங்கள் அப்பா கலந்து கொள்ளுகிற ஜனங்கள்ல பெரிய விடுதலை உண்டாகும்படியாக ஆவியானவரே கிருபை பாராட்டுங்க ராஜா. நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. சபைக்கென்று ஒரு சொந்த இடத்தை கொடுத்து அப்பா அந்த ஊழியத்தை இன்னும் ஆசீர்வதித்து உயர்த்தும்படியாக அநேக நாடுகளுக்கு ஆண்டவரே அப்பா அந்த டிவி சேனல் கர்த்தாவே மூலமாக அப்பா ஒரு எழுப்புதல் உண்டாகும்படியாக உம்மை கெஞ்சி மன்றாடுகிறோம் ஆண்டவரே. அப்பா கர்த்தாவே அபிஷேகிங்க, அனல் மூட்டி எழுப்புங்க ராஜா. அப்பா பாஸ்டர் டேனியலுக்காக, ஜெபாசிஸ்டருக்காக, பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம் ஏசப்பா. ஒப்பு கொடுத்து செபில இன்னும் ஊழியத்தில் ஆண்டவரே வல்லமையா எடுத்து பயன்படுத்துவீராக அப்பா, நிறுத்துவீராக ராஜா. நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே, நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே, நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. குடும்பம் முழுவதுமாக ஆண்டவரே அப்பா அந்த ஊழியத்தில் பொறுப்பெடுத்து செய்கிற அப்பா எங்கள் தாசருக்காக ஸ்தோத்திரம். எங்கள் ஊழியக்காரர் இன்னும் வல்லமையாய் கர்த்தாவே, இன்னும் அதிகமாய் ஆவியானவரே அப்பா ஆதி அப்போஸ்தலர் நாட்களில் நடந்தது போல அற்புதங்கள், அடையாளங்கள் நடைபெறும்படியாக என் தேவன் கிருபை பாராட்டுங்க. நன்றியோடு துதிக்கிறோம். பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க, வெளியடைத்து பாதுகாத்துக் கொள்ளுங்க. தொடர்ந்து எங்களுக்கு கொடுங்க. எங்கள் சபை கொடுத்த கிளை சபைகளுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா கர்த்தாவே மணப்பாறை, மாத்தூர், சோழகம்பட்டி, லால்குடி, மேட்டுப்பட்டி, பெரம்பலூர் ஊழியங்களை நினைத்து ராஜா உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். இன்னும் அநேக இடங்கள்ல இந்த வருடத்துல ராஜா அப்பா கிளை சபைகளை எப்பா நீங்க கொடுப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். அப்பா நடத்துகிற அப்பா கர்த்தாவே முன்னின்று பொறுப்புகளை எடுத்து செய்கிற அப்பா கர்த்தாவே மூப்பர் குடும்பங்களை, ஊழியக்கார குடும்பங்களை ஏசப்பா உம்முடைய தேவ சமூகத்துல நினைத்து நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா பரிசுத்த ஆவியானவர் அப்பா கர்த்தாவே எல்லா கிளை சபைகளிலும் நடைபெற ஆராதனைகள், ஜெப கூட்டங்களை என் தேவன் பொறுப்பெடுப்பீராக ஆண்டவரே. அப்பா வல்லமையாய் எடுத்து பயன்படுத்துங்க ஆண்டவரே. அப்பா குடும்பங்களை வேலியடைத்து பாதுகாத்துக் கொள்ளுங்க. வருகிற ஆத்துமாக்களை அப்பா பலப்படுத்துங்க ஆண்டவரே. நற்சாட்சியாய் நிறுத்துங்க ஆண்டவரே. அப்பா சமாதானத்தின் தேவனில் இடைப்படுவீராக ஆண்டவரே. அப்பா ஒரு மனதின் ஆவியை கொடுங்க ராஜா. பா நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. ஏசப்பா சொல்லப்படுகிற ஆலோசனைகளை கேட்டு ஆண்டவரே
உத்தம இருதயத்தோடு உற்சாக மனதோடு அப்பா உமக்கு பிரியமாக இந்த ஊழியத்தை செய்யும்படியாக என் தேவனில் தயவு பாராட்டுங்க ராஜா. அப்பா கர்த்தாவே, எந்த ஒரு மன உளைச்சலுக்கும் அப்பா மன குறைபாடுகளுக்கும் இடம் கொடாதபடி ராஜா, அப்பா சமாதானத்தின் தேவன் அப்பா எல்லா கசப்புகளையும் எடுத்து போட்டு ஆண்டவரே அப்பா கர்த்தாவே நேர்த்தியான பாதையில் நீங்க நடத்தும்படியாக அப்பா உம்முடைய நாம மாத்திரம் மகிமைப்படத்தக்கதாக அப்பா கரத்தில் எடுத்து பயன்படுத்துங்க. அப்பா நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க தகப்பனே. அப்பா சபையில முன்னின்று பொறுப்புகளை எடுத்து செய்கிற ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளின் பரிசுத்தத்துக்காக ராஜா உம்மை நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே. அப்பா உம்மை நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே. பரிசுத்தம் இல்லாமல் ஒருவரும் உம்மை தரிசிக்க கூடாதே தகப்பனே. அப்பா பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தம் ஆகட்டும்னு சொன்னீங்களே ராஜா. அப்பா அந்த வார்த்தையின் படியாக ஆண்டவரே அப்பா சபையில முன்னின்று பொறுப்புகளை எடுத்து செய்கிற ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளுக்காக ராஜா உம்முடைய சமூகத்தை நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே. அப்பா சத்துருவானவன் யாரை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிற இந்த நாளிலும் கூட ராஜா அப்பா நீங்க தெரிந்து கொண்ட பிள்ளைகளை அப்பா வேலி அடைப்பீராக, தூதர்களை காவல் வைப்பீராக, எந்த ஒரு இச்சைகளுக்கு இடம் கொடாதபடி ஆண்டவரே அப்பா வேலி அடைத்துக் கொள்ளுங்க ராஜா. உச்சம் தலை தொடங்கி உள்ளங்கால் வரைக்கும் ஒவ்வொரு அவயங்களிலும் ஆண்டவரே உம்முடைய அபிஷேகத்தின் வல்லமை கடந்து வரும்படியாக, பரிசுத்தத்தை பாதுகாத்துக் கொள்ளும்படியாக என் தேவனுடைய தயவு பாராட்டுகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ராஜா. அப்பா உம்மை நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே. எங்களுக்கு தயவு பாராட்டுங்க தகப்பனே. அப்பா விசேஷித்த விதமாக ஆண்டவரே அப்பா அந்த ஜெப கூட்டங்களை உம்முடைய கரத்துல ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் தகப்பனே. கர்த்தாவே இந்த காரியத்தில் ஆண்டவரே அப்பா முழுமையாக பொறுப்பெடுத்த ஆண்டவரே அப்பா தாசரின் கர்த்தாவே எண்ணத்தின்படியாக அப்பா கர்த்தாவே 120 இடங்கள்ல அப்பா அந்த ஜெப கூட்டங்கள் நடத்தப்பட வேண்டும் என்று ஆண்டவரே அப்பா கர்த்தாவே ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே உம்முடைய சமூகத்துல பாரப்பட்டு அப்பா கர்த்தாவே உம்முடைய சமூகத்துல கர்த்தாவே ஜெபித்து ஆண்டவரே அப்பா அந்த கர்த்தாவே அட்டவணைகளை ஏற்படுத்தி ஆண்டவரே எந்தெந்த இடத்துல எப்படி ஜெபிக்க வேண்டும் என்று ஆண்டவரே, யாரை கர்த்தாவே அனுப்ப வேண்டும் என்று ஆண்டவரே எங்கள் ஊழியக்காரர் கர்த்தாவே ஞானத்தால் நிரப்பி கர்த்தாவே வழி நடத்துகிறீரே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இன்னும் வல்லமையா இந்த ஊழியத்தை செய்ய அப்பா பொறுப்பெடுத்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் பலப்படுத்துங்க ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவர், பரிசுத்த ஆவியானவர் அப்பா ஊழியக்காரங்க சொல்லுகிற வார்த்தைகளை கேட்டு ஆண்டவரே உண்மையாய் உத்தமமாய் கர்த்தாவே அப்பா அந்த ஊழியத்தை செய்ய தயவு பாராட்டுங்க ஆண்டவரே. பிரயாணங்களை எல்லாம் வாய்க்க பண்ணுங்க ராஜா. அப்பா சகோதர சகோதரிகளோடு ஆண்டவரே உம்முடைய கரம் இருக்கட்டும் ஆண்டவரே. அப்பா உங்க கரம் இருக்கட்டும் ஆண்டவரே. உங்க சமூகம் முன்பாக செல்லட்டும் ஆண்டவரே. அப்பா பிரயாணங்களை எல்லாம் ஆண்டவரே அப்பா எல்லா தடைகளையும் எடுத்து போட்டு அப்பா குறித்த நேரத்துக்குள்ள ஆண்டவரே அப்பா அந்த இல்லத்துல பிரவேசித்து ஆண்டவரே அப்பா அந்த ஜெப கூட்டத்தை நடத்த என் தேவன் கிருபை பாராட்டுங்க ஆண்டவரே. அப்பா அந்த குடும்பத்தார் ஆயத்தத்தோடு காத்திருக்கட்டும் ஆண்டவரே. அப்பா கிருபையோடு கர்த்தாவே அப்பா கிருபையோடு ஆண்டவரே உம்முடைய கரம் கிரியை வல்லமை கிருபையை செய்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா அநேக சாட்சிகள் எழும்பத்தக்கதாக அப்பா கர்த்தாவே தயவு பாராட்டுங்க ஆண்டவரே. அந்த பகுதியில் எல்லா மக்களும் கலந்து கொள்ளத்தக்கதாக விசேஷித்த விதமாக விசுவாச குடும்பங்கள் ஆண்டவரே கலந்து கொள்ள என் தேவன் தயவு பாராட்டுங்க. எல்லா தடைகளையும் நீங்க எடுத்து போடுங்க ராஜா. உம்முடைய நாம மகிமைப்படட்டும் தகப்பனே, உம்முடைய நாம மகிமைப்படட்டும் ஆண்டவரே. கர்த்தாவே அப்படியாக ஜெப கூட்டங்கள் நடத்துகிற குடும்பங்களை வெளியெடுத்து காத்துக்கொள்ளுங்க ராஜா. அப்பா வரும் நாட்கள்ல ராஜா இன்னும் கர்த்தாவே எங்கள் தாசருக்கு கொடுத்த தரிசனம் நிறைவேறத்தக்கதாக என் தேவன் வழிவாசல்களை திறப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. விசேஷித்த விதமாக அப்பா அந்த சரீரமாகிய சபையில நாட்டப்பட்ட ஒவ்வொரு விசுவாச குடும்பங்களும் அப்பா ஆவியில பலன் கொண்டு கர்த்தாவே அபிஷேகத்தால் நிரப்பப்பட, வரங்களினால் வல்லமையினால் நிரப்பப்பட, ஆத்தும ஆதாயம் செய்ய தேவன் கிருபை பாராட்டுங்க ராஜா. கிருபை பாராட்டுங்க தகப்பனே. நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. பெற்ற அபிஷேகத்தை யாரும் அவித்து போடாதபடி ஆண்டவரே அனல் மூட்டி எழும்பத்தக்கதாக ஆவியானவர் இந்த நாளில் ஒவ்வொரு குடும்பத்தையும் நீங்க அபிஷேகித்து வழிநடத்தும்படியாக ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம் ஆண்டவரே. அப்ப அந்த ஊழியத்தின் வளர்ச்சிக்காக, ஊழியக்கார சுகத்துக்காக ராஜா அப்பா ஆவியானவரே 24 மணி நேரமும் ஆண்டவரே அப்பா அந்த தங்க சங்கிலி தொடர் ஜெபத்துக்கு பெயர் கொடுத்து ராஜா தங்களுக்கு கொடுக்கப்பட்ட மணி துளிகளில் ராஜா அப்பா நம்முடைய தேவ சமூகத்தில் அப்பா காத்திருந்து ஆண்டவரே அப்பா மனதுருகி ஆண்டவரே அப்பா ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். அப்பா அந்த பாத்திரத்தை தெரிந்து கொண்டீங்களே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா அந்த ஊழியத்தை ஆண்டவர் உண்மையாய் செய்ய அப்பா குறித்த மணித்துளிகள்ல ராஜா உங்களுடைய தேவ சமூகத்துல வந்து ஆண்டவர் விண்ணப்பங்களை ஏறெடுக்க பிள்ளைகளை நீங்க பலப்படுத்துங்க ராஜா. அப்பா ஆவியானவர் பலமாய் இறங்குவீராக, கரத்தில் எடுத்து பயன்படுத்துங்க ஆண்டவரே. இதன் மூலமாக ஆண்டவரே அநேக அற்புதங்கள் அப்பா சொப்பனங்கள் கர்த்தாவே கொடுத்து ஆண்டவரே பிள்ளைகளை பலப்படுத்தும்படியாக
இன்னும் வல்லமையா இந்த ஊழியத்தை செய்ய கர்த்தர் கிருபை பாராட்டும்படியாக நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா உம்முடைய கரத்துல ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். தொடர்ந்து கர்த்தாவே எங்கள் சபையில் நடக்கிற எல்லா ஊழியங்களுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். விசேஷித்த விதமாக தகப்பனே ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் நடைபெறுகிற உபவாச கூடுகைக்காக அப்பா நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உபவாச நாளை நியமியங்கள்னு சொல்லி ஆண்டவரே அப்பா அந்த நாட்களிலும் கூட ஆண்டவரே எங்கள் சபையில விசேஷித்த விதமாக அப்பா ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை நடைபெற உபவாச கூட்டத்தில் அநேக ஜனங்களை கூட்டி வருகிறீரே உமக்கு ஸ்தோத்திரம். அப்பா கட்டுகளோடு அப்பா பிணிகளோடு இருக்கிற ஒவ்வொரு ஜனங்களும் வந்து ஆண்டவரே அப்பா அந்த விடுதலை பெரும்படியாக என் தேவனில் பாராட்டி இருக்கிற இந்த ஊழியத்திற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா இதற்காக தாகத்தோடு ஆண்டவரே உம்முடைய தேவ சமூகத்தில் காத்திருந்து கொண்டு வருகிற வார்த்தையை கொண்டு வருகிற அப்பா எங்கள் ஊழியக்காரர்களுக்காக ஸ்தோத்திரம். வல்லமையாய் எடுத்து பயன்படுத்துங்க ராஜா, வல்லமையாய் எடுத்து பயன்படுத்துங்க ஆண்டவரே. ஊழியக்காரரை பார்க்கும் பொழுது ஆண்டவரே வருகிற ஜனங்கள் ஒரு அபிஷேகம் இறங்கும்படியாக, கட்டுகள் அறுக்கப்படும்படியாக, நுகங்கள் முறிக்கப்படும்படியாக பரிசுத்த ஆவியானவர் பலமாய் இறங்கி அற்புதங்கள் அடையாளங்கள் செய்யும்படியாக ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். ஆவியானவரே பலப்படுத்துங்க ராஜா, ஆவியானவரே பலப்படுத்துங்க ஆண்டவரே. அப்பா அந்த ஜனங்கள் வருகிற ஜனங்கள் ஆண்டவரே அப்பா பெற்ற நன்மை ஆண்டவரே முடிவிலிருந்து காத்துக்கொள்ள ஆண்டவரே, நிலைத்திருந்து கனி கொடுக்க அப்பா நன்றி அறிதல் உள்ளவர்களாக இருக்க உதவி செய்யுங்க ராஜா. நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே, நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. அப்ப அந்த வார்த்தை எங்கெங்கெல்லாம் இருந்து கேட்கிறார்கள் ஆண்டவரே அவர்களில் ஒரு விடுதலை உண்டாகும்படியாக அப்பா வரும் நாட்கள் அந்த சாட்சிகளை நாங்கள் கேட்கத்தக்கதாக என் தேவன் கிருபை பாராட்டுங்க ராஜா. நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா ஒவ்வொரு 2வது சனிக்கிழமை நடைபெற பெண்கள் ஐக்கிய கூடுகைக்காக அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றியோடு துதிக்கிறோம். அம்மா மூலமாக ஆண்டவரே எங்கள் சபையில் சகோதரிகள் ஆண்டவரே அப்பா நல்ல ஆலோசனைகளை பெற்று குடும்பத்தை நடத்த அப்பா ஞானம் பெற்றுக்கொள்ள என் தேவன் கிருபை பாராட்டுங்க. புத்தியுள்ள ஸ்திரீகளாக தங்கள் குடும்பத்தை நடத்த என் தேவன் கிருபை பாராட்டி ஆண்டவரே அப்பா அம்மா மூலமாக ஆலோசனை கொடுத்து வருகிறீரே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா அந்த ஊழியத்தை இன்னும் கத்த வல்லமையாய் செய்ய அம்மாவை பலப்படுத்துங்க ராஜா. ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அந்நியரை உபசரிக்க மறவாதிருங்கள்னு சொல்லி ராஜா அப்பா ஒவ்வொரு மாதமும் அப்பா அந்த 3வது சனிக்கிழமை ஆண்டவரே அப்பா அந்நியர்களை உபசரிக்கும்படியாக அப்பா கத்தாவே எங்க ஊழியக்காரர்களுக்கு கொடுத்த அப்பா அந்த விசேஷ ஞானத்திற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா கத்தாவே நன்றியோடு துதிக்கிறோம். அப்பா பாச சாமுக்காக, பென்னி பிரதருக்காக, உடன் செல்லுகிற தேவ பிள்ளைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவர் அப்பா பலமாய் இறங்கி ஆண்டவரே பிள்ளைகளை பலப்படுத்தும்படியாக அப்பா வழி நடத்தும்படியாக பாதுகாப்பை கட்டளையிடும்படியாக தடைகள் எல்லாம் விளக்கும்படியாக ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா நீர் நல்லவர் என்பது ருசி பார்த்த நாங்கள் ஆண்டவரே யார் யாருக்கெல்லாம் ஆண்டவரே உம்மை குறித்து ஆண்டவரே சொல்லுகிறோமோ அப்பா கத்தாவே இந்த நாளிலும் கூட ஆண்டவரே உம்முடைய அபிஷேகம் அவர்களை தொடர்ந்து பிடிக்கட்டும் ஆண்டவரே. அப்பா உம்முடைய நாமத்தை பற்றி கொள்ளட்டும் ஆண்டவரே. அப்பா எல்லா உபகாரங்களுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். அப்பா இதற்குரிய தேவைகள் ஏராளம் உண்டு ஆண்டவரே. விசேஷித்த விதமாக அப்பா இதற்கென்று ஒரு வாகனத்தை எங்களுக்கு ஆயத்தப்படுத்தி கொடுத்தீங்களே ராஜா உமக்கு நன்றி தகப்பனே, உமக்கு நன்றி தகப்பனே. அப்பா அந்த ஊழியத்தை இன்னும் வல்லமையாய் செய்ய ஆவியானவர் தயவு பாராட்டுங்க, ஆவியானவர் தயவு பாராட்டுங்க. அப்ப ஊழியக்காரரோடு நீங்க பேசுங்க ராஜா. அப்பா இந்த ஊழியத்தை இன்னும் எப்படியெல்லாம் வல்லமையாய் செய்ய என் தேவன் சித்தம் வைத்திருக்கிற ஆண்டவரே உம்முடைய நாம மகிமைப்படும்படியாக அப்பா கத்தாவே ஆலோசனை கொடுத்து நடத்துங்க ராஜா. தாழ்த்துகிறோம் ஆண்டவரே, தாழ்த்துகிறோம் ஆண்டவரே. அது மாத்திரம் இல்ல ஆண்டவரே ஒவ்வொரு மாதம் ஆண்டவரே அப்பா எங்கள் சபையில் நடப்பது இரவு ஜெபத்துக்காக ஸ்தோத்திரம். அப்பா தேசத்திற்காக திறப்புல நிற்கவும் அப்பா கத்தாவே இந்த நாளிலும் கூட ஆண்டவரே எங்கள் சபையில் எப்படிப்பட்ட ஊழியத்தை கொடுத்திருக்கீங்களே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கண்ணீரோடு விதைக்கிறவன் கம்பீரத்தோடு அறுப்பான்னு சொல்லி ஆண்டவரே அப்பா கத்தாவே எங்கள் தேசத்துல நடக்கிற ஒவ்வொரு காரியங்களையும் நினைத்து ராஜா அப்பா நம்முடைய சமூகத்துல இருதயத்தை ஊற்றி ஜெபிக்கத்தக்கதாக அப்படிப்பட்ட விசேஷித்த நாளை கத்தாவே எங்களுக்கு நீங்க கொடுத்திருக்கீங்களே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. முதல் சாமத்தில் ஆண்டவரே உம்மை நோக்கி கூப்பிடும்படியாக என் தேவனை பாராட்டின தயவுக்காக அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா நாங்கள் சபையாராய் கூடி ஆண்டவரே உம்முடைய தேவ சமூகத்தை நோக்கி பார்க்க என் தேவன் கிருபை பாராட்டி இருக்கிறீங்களே உமக்கு ஸ்தோத்திரம் ராஜா. நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே, நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. அப்படியாக கூட கத்தாவே அப்பா அந்த இரவு ஜெபத்துல எங்கள் சபையில் உள்ள எல்லா விசுவாச குடும்பங்களும் ஆண்டவரே
தவறாது கலந்து கொள்ளட்டும் ஆண்டவரே. அப்பா தவறாது கலந்து கொள்ளட்டும் ஆண்டவரே. ஒருமனப்பட்டு ஆண்டவரே உம்முடைய தேவ சமூகத்துல அப்பா திறப்புல நிற்க அப்பா எங்களுக்கு உதவி செய்யுங்க ராஜா. ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆயத்தப்படுத்துங்க ஆண்டவரே. அப்பா நன்றியோடு துதிக்கிறோம். இதன் மூலமாக நாங்கள் அநேக கர்த்தாவே ஒவ்வொரு விண்ணப்பத்துக்கும் பதில் பெற்று வருகிறோமே ராஜா. அதற்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா கர்த்தாவே நன்றி செலுத்துகிறோம். அப்பா ஞாயிறு பள்ளிகள் ஆண்டவரே அப்பா என்னுடைய பிள்ளைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா அந்த சிறு பிராயத்திலே ஆண்டவரே உம்மை அறிகிற அறிவிலும் அப்பா ஞானத்திலும் வளர்க்கப்பட என் தேவன் ஆண்டவரே அப்படியாக ஒரு ஊழியத்தை கொடுத்திருக்கீங்களே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா பிள்ளைகள் எல்லாம் தவறாது கலந்து கொள்ள என் தேவன் உதவி செய்யுங்க. அப்பா பிள்ளைகளை வழி நடத்துகிற அப்பா கர்த்தாவே அந்த டீச்சர்ஸ்க்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அவர்களுக்கு விசேஷித்த ஞானத்தை கொடுங்க ராஜா. அப்பா அந்த சிறு பிராயத்திலே ஆண்டவரே அப்பா உம்முடைய சமூகத்துல அப்பா கர்த்தாவே சொப்பனங்களை தரிசனங்களை காணத்தக்கதாக பிள்ளைகளோடு நீங்க இடைபடுங்க ராஜா. பாலகர் வாயினால் துதி உண்டாக பண்ணுவேன்னு சொன்ன தேவன் அப்பா விசேஷித்த விதமாக எங்கள் சபையில உள்ள எல்லா சிறு பிள்ளைகளும் ஆண்டவரே அப்பா சொப்பனங்களால தரிசனங்களால நிரப்பப்பட என் தேவன் கிருபை பாராட்டுங்க ராஜா. நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. ஆவியானவர் சகல காரியத்திலும் ஆண்டவரே அப்பா உடனிருந்து நீங்க பலப்படுத்தும்படியாக எல்லா தடையிலும் நீக்கி போடும்படியாக அப்பா ஞானத்தினால நிரப்புங்க. ஆலோசனையை கொடுங்க ராஜா. பாதுகாத்துக் கொள்ளுங்க, பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. துதிகன மகிமையாமுக்கு ஒருவருக்கே செலுத்துகிறோம். எங்கள் மீட்பரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இந்த கால வேளையிலே அதிசயங்களை செய்கிறவர் நம்மத்தில் அசைவாடி கொண்டிருக்கிறார். புதிய நாளுக்குரிய புதிய கிருபையை கொடுத்து நம்மை நடத்த அவர் வல்லமையுள்ளவர். விசுவாசத்தோடு ஒரு பாடலை பாடி தொடர்ந்து கர்த்தருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா. புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா. புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். ஆரம்பம் அற்பமானாலும் முடிவு சம்பூர்ணமா. ஆரம்பம் அற்பமானாலும் முடிவு சம்பூர்ணமா. குறைவுகள் நிறைவாகட்டும், எல்லா குறைவுகள் நிறைவாகட்டும். வறட்சி செழிப்பாகட்டும், என் வறட்சி செழிப்பாகட்டும். புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா. புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா. புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். வெட்கத்திற்கு பதிலாக நன்மை தாரும் தேவா. வெட்கத்திற்கு பதிலாக இரட்டிப்பு நன்மை தாரும்
கண்ணீருக்கு பதிலாக, எந்தன் கண்ணீருக்கு பதிலாக களிப்பை தாரும் தேவா, ஆனந்த களிப்பை தாரும் தேவா. புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா, புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா. புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். சவால்கள் சந்தித்திட, உலகத்தில் ஜெயம் எடுக்க, சவால்கள் சந்தித்திட, இன்று உலகத்தில் உறவுகள் சீர் பொருந்த, குடும்ப உறவுகள் சீர் பொருந்த, சமாதானம் நான் பெற்றிட, மனதில் சமாதானம் நான் பெற்றிட. புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா, புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா. புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா, 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 புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா. கர்த்தரை துதியுங்கள். அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தரால் சத்துருவின் கைக்கு நீங்களாக்கி மீட்கப்பட்டு கிழக்கிலும் மேற்கிலும் வடக்கிலும் தெற்கிலும் உள்ள பல தேசங்களிலிருந்து சேர்க்கப்பட்டவர்கள் அப்படி சொல்ல கடவர்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தரை துதிக்கிறவர்களாக மாறும். எப்போதும் அவர் துதி நம்ம வாயில் இருக்கட்டும். நம்முடைய வாயிலே துதி தான். அவர்கள் வாயில் கர்த்தரை உயர்த்தும் துதி. கையில் இருபுறமும் கருக்குள்ள பட்டயம் இருக்கும். இந்த கணம் பரிசுத்தவான்கள் யாவருக்கும் உரியதான். ஆகவே கர்த்தர் காலை வேளையிலே கர்த்தரை தேடவும் துதிக்கவும் ஜெபிக்கவும் கர்த்தருடைய வேத வசனங்களை வாசிக்க கேட்கவும் ஒரு வாய்ப்பை கர்த்தர் தந்திருக்கிறார். ஆகவே பாடினபடி புதிய கிருபையும் புதிய பலத்தையும் பெற்றுக்கொள்வோம் ஒவ்வொரு நாளும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வேத புஸ்தகத்தை திறந்து 119 சங்கீதம் 49வது வசனத்தை 50வது வசனத்தை வாசிக்க. நீர் என்னை நம்ப பண்ணின வசனத்தை உமது அடியேனுக்காக நினைத்தருளும். அதுவே என் சிறுமையில் எனக்கு ஆறுதல். உம்முடைய வாக்கு என்னை உயிர்ப்பித்தது. இங்கே சங்கீதக்காரன் நீர் என்னை நம்ப பண்ணின வசனம். காலையில் எழும்பி கர்த்தருடைய வசனத்தை கேட்கிறது நமக்கு ஒரு ஆசீர்வாதம். கர்த்தருடைய வார்த்தையை கேட்கணும். நம்ம காதுகள் காலையில் எழும்பி வேத வசனம்
நம்ம காதுகளிலே கேட்கணும். ஏன்னா இது கர்த்தருடைய வசனம். கர்த்தருக்கு இந்த வசனத்தை ஒரு நபர் நம்பும்போது எதையோ நம்புகிறாங்க மக்கள். வசனத்தை நம்புறதை விட்டுடுறாங்க. மக்கள் இன்றைக்கு அருமையானவர்களே, கயிறு, இந்த லெமன் எலுமிச்சை மரம் கட்டி தொங்க விடுறாங்க. கருப்பு கயிறு, சிவப்பு கயிறு, வெள்ளை கயிறு, மஞ்சள் கயிறு, என்ன முடிச்சு போட்ட கயிறு, தாயத்து, இதெல்லாம் மனுஷன் என்ன செய்கிறான்? நம்புகிறான். ஒரு நாள் ஒரு தம்பி கயிறு, தாயத்து, கயிறு, பேருப்பா ஆல்பர்ட் இதெல்லாம் வச்சுக்கிட்டு ராத்திரியெல்லாம் தூங்க முடியலைன்னு வச்சுக்கிட்டு போட்டு பார்த்தான். 401 ரூபாயா. அது தூங்க முடியலை. கடைசியிலே சொல்கிறத கேட்ட பொழுது, இங்கே வந்த பொழுது, ஜபித்த பொழுது அந்த பேய் அவனை விட்டு ஓடிட்டு அதுக்கப்புறம் நல்லா தூங்கினார். கர்த்தருக்கு நம்பணும். கர்த்தரை நம்புங்க, அடுத்து வசனத்தை நம்புங்க. கர்த்தருக்கு சொல்றார் பாருங்க, நீர் என்னை நம்ப பண்ணின வசனம். நமக்கெல்லாம் வசனம் அருமையா. 68ஆம் சங்கீதம் 11வது வசனம் சொல்லுகிறது. சங்கீதக்காரன் சொல்றா பாருங்க, 68ஆம் சங்கீதம் 11வது. ஆண்டவர் வசனம் தந்தார். ஆண்டவர் என்ன தந்தாரா? வசனம் தந்தார். அதை பிரசித்தப்படுத்துகிறவர்களின் கூட்டம் மிகுதி. ஆண்டவர் வசனம் தந்தார். கர்த்தருக்கு என்ன தந்தார்? ஆண்டவர் வியாதியை தந்தார். அப்படி இருக்கா? வியாதியை உன்னை விட்டு விலக்க வேண்டும் தான் சொல்லியிருக்கார். இந்த வசனத்துக்கு அவ்வளவு ஒரு வல்லமை. ஆண்டவர் வசனம் தந்தார். காலை வேளையிலே வசனம் வேண்டும். கர்த்தருடைய வசனம் இருக்க, அதான் இப்போ பார்க்க போகிறோம். இந்த வசனம் என்ன செய்யும் நமக்குள்ள வந்து அப்படின்னு பார்க்க போகிறோம். வசனத்தை நம்பினா என்ன செய்யும்? அதனால தான் காலையில் வசனம் தர்றார். கர்த்தருக்கு நீங்கள் ஏசாயா 2ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை வாசிப்பீர்கள் என்றால் வாசி. திரளான ஜனங்கள் புறப்பட்டு வந்து நாம் கர்த்தரின் பர்வதத்துக்கும் யாக்கோபின் தேவனுடைய ஆலயத்துக்கும் போவோம். வாருங்கள், அவர் தமது வழிகளை நமக்கு போதிப்பார். ஆலயத்துக்கு எதுக்கு போறோம்? வழிகள் போதிக்கப்பட. நாம் அவர் பாதைகளில் நடப்போம் என்பார்கள். ஏனெனில் சீயோனிலிருந்து வேதமும் எருசலேமிலிருந்து கர்த்தரின் வசனமும் வெளிப்படும். கர்த்தருடைய வசனம் தான் வெளிப்படணும். எருசலேமிலிருந்து கர்த்தருடைய, எருசலேம் என்பது சபை. ஆகவே தான் ஆலயத்துக்கு போவோம் வாங்க. அவர் தமது வழிகளை நமக்கு போதிப்பார். அதில் நடக்கணும். அடுத்து வசனம் வெளிப்படணும். இன்னைக்கு நிறைய இடத்துல வசனம் வெளிப்பட மாட்டேங்குது. கதை சொல்லியே ஓட்டிடலாம். வார்த்தையை கொடுக்கணும், வசனத்தை கேட்கணும். மக்கள் வசனம் கிடையாத ஒரு பஞ்சம் வரப்போகுதான். ஆமோஸ் 8ஆம் அதிகாரத்தில் 11, 12, 13 படிச்சிங்கன்னா அந்த 11வது வசனத்தில் சொல்றாரு கர்த்தர் ஆமோஸ் மூலமாக, இதோ நான் தேசத்தின் மேல் பஞ்சத்தை அனுப்பும் நாட்கள் வரும். ஆகார குறைவினால் உண்டாகிய பஞ்சம் அல்ல, ஜல குறைவினால் உண்டாகிய தாகமும் அல்ல, கர்த்தருடைய வசனம் கேட்க கிடையாத பஞ்சத்தை அனுப்புவேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். அப்பொழுது அவர்கள் கர்த்தருடைய வசனத்தை வசனத்தை மக்கள் என்ன பண்ணுவாங்களா? தேட ஆரம்பிச்சிருவாங்களா? டேய், அங்க வசனம் கிடையாது, இங்க போன வசனம் இல்ல, இந்த சபையில வசனம் இல்ல, இந்த சபையில சரியான உபதேசம் இல்ல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமா, தேட ஆரம்பிச்சிருவான். நிறைய பேரு வசனத்தை தேடுகிற காலம் வந்துருச்சு. அநேகர் வசனமாவது ஒன்னாவது இங்க போனா நல்லா ஜாலியா விசில் அடிக்கலாம், டான்ஸ் ஆடலாம், குதிக்கலாம். இதைத்தான் சார்ந்து போறான் பிசாசு. அங்கதான் கூட்டமா கொண்டு போகுது. ஆனா வசனத்தை கேட்கிறது கொஞ்சம். யோவான் 6ஆம் அதிகாரத்தில் இது கடினமான உபதேசம், எல்லாரும் போயிட்டாங்களாம். யார் இதை கேட்பாங்க? நீங்களும் போய்விட மனதாயிருக்கிறீர்களோ என்று கர்த்தர் இயேசு கேட்கும் பொழுது அந்த கூட்டத்தில் 12 பேர் இருக்காங்களாம். அதுல ஒரு சத்தம் வருகிறது.
அவருக்கு பிரதியுத்தரமாக, ஆண்டவரே, யாரிடத்தில் போவோம்? யாரிடத்தில் போவோம்? நித்திய ஜீவ வசனங்கள் உம்மிடத்தில் உண்டு. பாத்தீங்களா? நித்திய ஜீவ வசனம், நித்திய ஜீவ வசனம். வசனம் காலம் மாறும், சமயம் மாறும், வானம் மாறும், பூமி மாறும், எல்லாம் மாறும். வசனம் மாறாது. வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும் என்னுடைய வார்த்தை ஒரு நாள் ஒளிந்து போகாது, ஒளிந்து போகாது. அதனால தான் அதை நம்ப சொல்றோம். ஒளிந்து போகாது, நிறைவேறக்கூடிய, அற்புதம் செய்யக்கூடிய, சுகத்தை கொடுக்கக்கூடிய, பலத்தை கொடுக்கக்கூடிய, ரட்சிப்பை கொடுக்கக்கூடிய வசனத்தை நம்பு, வார்த்தையை நம்பு. எப்படி சொல்ற? யாரிடத்துல போவோம்? வசனம், நித்திய ஜீவ வசனம் இடத்தில். அவனை வச்சு தான், அந்த ஐயாவை வச்சு தான் பலத்த காரியம் செஞ்சார். வார்த்தைக்காக நீ பின்பற்றிப்பார், வசனத்தை கை கொண்டு பாருங்க, வசனத்தை ஏற்றுக்கொண்டு நடங்க. உங்க வாழ்க்கையை மாறிடும், உங்க சூழ்நிலை மாறிடும். நீங்கள் பிரகாசிக்கப்படுவீர்கள். நீங்கள் கர்த்தருடைய வல்லமையினால் நிரப்பப்படுவீர்கள். அவர் அடையாளங்களை, அற்புதங்களை செய்து வசனத்தை உறுதிப்படுத்துவார் அப்பொழுது கர்த்தருக்கு. அதனால சாப்பாட்டு பஞ்சம் இல்லை, நிறைய இடத்துல சாப்பாட்டு பஞ்சம் வந்துக்கிட்டு இருக்குது, தண்ணி பஞ்சம் வந்துக்கிட்டு இருக்குது கர்த்தருக்கு. ஆனால் வசன பஞ்சம் வருது. அநேக இடத்துல வசனம் கிடையாது கர்த்தருக்கு. அநேகருடைய ஆத்மா வறண்டு போய் இருக்குது, அநேகருடைய ஆத்மா வளர்ச்சி இல்லாமல் இருக்குது, ஆத்மா வாழாமல் இருக்கிறது. ஆத்மா வாழ்ந்தா தானே எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகித்திருப்போம். ஆகவே வாழ வைக்கும் வேத வசனம் பஞ்சம். அதுல 13வது வசனம் சொல்லுகிறது, அந்நாளிலே சௌந்தரியமுள்ள கன்னிகைகளும் கன்னிகைகள் வாலிபரும் தாகத்தினால் சோர்ந்து போவார்கள். தாகத்தினால் சோர்ந்து போகார். வசனம் கிடைக்கலையே. இவங்க தான் சௌந்தரியமுள்ள வாலிபரும் கன்னிகைகள். ஆவிக்குரிய ஒரு சௌந்தரியம், ஆவிக்குரிய வாலிபர்கள் கர்த்தருக்கு. இது விசிலடிச்சான் கூட்டம் இல்லை அருமையானவர்களே, இது ஆவியிலே நிரப்பப்பட்டு வசனத்துக்காக ஏங்குகிற கூட்டம், வார்த்தைக்காக நிற்கிற ஒரு கூட்டம் கர்த்தருக்கு. எல்லாம் கவனிங்க, வசனம் வேணும். வசனத்தை நம்பி பாரு, வசனத்தை நம்புங்க, உங்களை ஆறுதல் படுத்தும். சிறுமையில் அதுவே என் ஆறுதல். அதனால வசனத்தை வெளிப்படணும். ஒரு பிரசங்க பீடத்திலிருந்து வசனம் தான் வெளிப்படணும். இன்னைக்கு அநேக போஜன பீடம் வாந்தியா இருக்குதான், வாமிட் பண்ணிருக்குன்னு ஏசாயா சொல்றார். வாந்தி பண்ணப்பட்டு இருக்கிறது கர்த்தருக்கு. ஆகவே வசனம் வேணும். வசனம், அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இப்போ இந்த வசனம் என்ன செய்யும் நம்ம வாழ்க்கையில? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அநேகர் வசனத்தை கேட்க ஓடி இருந்தான். சங்கீதக்காரன் இன்னொரு வசனம் சொல்றாரு பாருங்க, 119ஆம் சங்கீதம் 25வது வசனம். என் ஆத்துமா மண்ணோடு ஒட்டி இருக்குது, உமது வசனத்தின்படி என்னை உயிர்ப்பியும். மண்ணோடு ஆத்துமா ஒட்டலாமா? சரீரம் தான் சரி, மண்ணோடு ஒட்டக்கூடாது. மண்ணுன்னா உலகம். இன்னைக்கு அநேக ஆத்மா உலகத்தோடு ஒட்டி வாழ்ந்துக்கிட்டு இருக்குது. அது பிரிந்து வாழணும், பிரித்தெடுக்கப்பட்ட ஆத்மாவாக இருக்கணும் கர்த்தருக்கு. அதனால வசனம் அந்த ஆத்மாவை என்ன செய்யுது? உயிர்ப்பிக்கிறது, உயிர்ப்பிக்கிறது. வசனம் ஒரு நபரை என்ன செய்யும்? உயிர்ப்பிக்கும், வேறு பிரிக்கும். மண்ணோடு ஒட்டக்கூடாது, உலகத்தோடு ஒட்டி வாழாத. வார்த்தையை முக்கியப்படுத்தினால் உன்னை அந்த வசனம் உயிர்ப்பிக்கும். கர்த்தருக்கு கேட்கிறார், வசனம் என்ன செய்யும்? முதலாவது நீங்கள் இதெல்லாம் செஞ்சாலும் 55ஆம் அதிகாரம் ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 55ஆம் அதிகாரம் 10வது 11வது 2 வசனங்களை கவனமா வாசிங்க. மாரியும்
உறைந்த மழையும் வானத்திலிருந்து இறங்கி அவ்விடத்திற்கு திரும்பாமல் பூமியை நனைத்து அதில் அதை முளை கிளம்பி விளையும்படி செய்து விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் கொடுக்கிறது எப்படியோ அப்படியே என் வாயிலிருந்து புறப்படும் வசனமும் இருக்கும். அது வெறுமையாய் என்னிடத்திற்கு திரும்பாமல் அது நான் விரும்புகிறதை செய்து நான் அதை அனுப்பின காரியமாகும்படி வாய்க்கும். ஹல்லேலூயா. மாறியும் உறைந்த மழை உறைந்த பனி என்ன செய்யும்? இந்த பூமிக்கு வந்து அது மேல மறுபடி போகலாம். அது அனுப்பப்பட்ட நோக்கத்தை நிறைவேற்றும். ஒரு பசுமையை உண்டாக்கும், ஒரு செடியை முளைக்க பண்ணும், ஒரு பயிரை முளைக்க பண்ணும். கர்த்தருக்கு அதான் அதனுடைய தன்மை. அதே போல என்னுடைய வசனம் இருக்கும். நான் அனுப்பின காரியத்தை செய்யாமல் என்னிடத்திற்கு திரும்பாது. அனுப்பின நோக்கத்தை அது முடித்து வரும். அதான் வசனத்தை கேட்கணியா. வசனத்தை என்ன பண்ணணும்? ஒரு ஊழியக்காரன் வாயில வேதத்தை தேடுவாங்களாம். ஆசாரியனுடைய உதடுகள் அறிவை காக்கணுமா? அவன் வாயில ஜனங்கள் என்ன தேடுவாங்க? வேத வசனத்தை தேடுவாங்க. ஊழியக்காரன் ஸ்டேஜில் வந்து நின்னா வாயெல்லாம் வசனம்தான் வரணும். ஆசாரியனுடைய ஆத்துமாவை கொழுமையானவைகளினால் பூரிப்பாக்குவேன்றார். அப்பொழுது என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால் திருப்தி ஆவார்கள். ஆசாரியனுடைய ஆத்துமாவை சரீரத்தை கொழுக்க வைக்கிறது இல்ல, ஆத்துமாவை கொழுமையானவைகளினால் என்ன ஆக்குவேன்? பூரிப்பாக்குவேன். அங்கிருந்து தான் ஜனங்களுக்கு வரும் நன்மைகள், சுகம், பலன், வெற்றியுள்ள ஒரு வாழ்க்கை செய்யக்கூடிய வசனம் புறப்படும். கர்த்தருக்கு அதனால ஆசாரியனுடைய வாயில என்ன தேடுவாங்க? வேதத்தை தேடுவாங்க, வசனத்தை தேடுவாங்க. இன்னைக்கு ஊழியக்கார் வாயிலிருந்து என்ன வரும், என்ன வார்த்தை வரும்? சோர்ந்து போய் வந்திருக்கிறேன், கவலையோடு வந்திருக்கிறேன், விடுதலை இல்லாமல் வந்திருக்கிறேன். அருமையானவர்களே, ஆசீர்வாதமற்று வந்திருக்கிறேன், வறுமையோடு வந்திருக்கிறேன். எனக்கு தேவையான, என் ஆத்மாவுக்கு தேவையான, என் ஆவிக்குரிய வாழ்க்கையை வளர்ச்சியை உண்டாக்கும் தேவையான, என் குடும்பத்துக்கு தேவையான, என் பிள்ளைகளுக்கு தேவையான வசனம் வார்த்தை வருமா? அதுதான் விசுவாசி. கர்த்தருக்கு போயிட்டு அங்கே போய் கும்மான் அடிச்சுட்டு வரல, தூங்கிட்டு வரல. உன்னை வளர்க்கக்கூடிய இடம்தான் ஆலயம். உன்னை உருவாக்கக்கூடியதுதான் தேவனுடைய வார்த்தை. அந்த வார்த்தை வெறுமையாய் திரும்பாது, அனுப்பின காரியத்தை முடிக்கும். வசனத்தை கேட்கிற இடத்துக்கு வாங்க, வசனம் சொல்லுகிற இடத்துக்கு வாங்க. காலை வேளையில கர்த்தருடைய வசனத்தை கேளுங்க. உங்க செவியை விருத்த சேதனம் பண்ணுங்க, உங்க செவியை திருப்புங்க. எனக்கு செவி கொடுங்க என்றார். எனக்கு செவி கொடுக்கிறவன் எவனோ அவன் விக்கனமின்றி வாசம் பண்ணி ஆபத்திற்கு பயப்படாமல் அமைதியாயிருப்பான். உன் குடும்பம் அமைதியாயிருக்கணும், வாழ்க்கை அமைதியாயிருக்கணும். ஆகவே செவி கொடுங்க. அருமையான கர்த்தருடைய வசனத்துக்கு என்ன செய்யுங்க? செவி கொடுக்கணும். செவி கொடுக்கிறது தான் உத்தமம். வசனத்துக்கு செவி, கண்டதுக்கு செவி கொடுக்காத. காலையிலே எழும்பி கர்த்தருடைய வேதம், ஆலயத்துக்கு வந்தால் கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கணும். கர்த்தருக்கு இந்த பக்குவம் வரணும். வந்தால் அந்த வசனம் உங்கள் வாழ்க்கையில் ஒரு அற்புதம் செய்யும். அவர் அனுப்பின காரியத்தை உங்கள் வாழ்க்கையில் வாய்க்கும்படி செய்யும். கர்த்தருக்கு கவனிக்கணும், செவி கொடுக்கணும். நீங்கள் அப்போஸ்தலர் நடபடிகள் 8ஆம் அதிகாரத்தில் அருமையானவர்களை 6வது 7வது வசனங்களை படிச்சிங்கன்னா, செய்த அதிசயங்களை ஜனங்கள் கேள்விப்பட்டு கண்டு அவனால் சொல்லப்பட்டவைகளை ஒருமனப்பட்டு கவனித்தார்கள். சொல்றத நீங்க உங்க வீடுகளில் இருக்கலாம், பல நாடுகளில் இருக்கிறீங்க, தேசங்களில் இருக்கிறீங்க, உங்க வீடுகளில் இருக்கிறீங்க. சொல்லப்பட்டவைகளை ஒருமனமாக கவனிச்சிங்கன்னா இங்கிருந்து வர்ற வார்த்தை உங்க நோயை குணமாக்கிடும். உங்களுக்கு பேயை துரத்திடும். கர்த்தருக்கு ஆமா, உங்க கட்டுகளை அறுத்து போடும்.
ஆமா, வசனம் இருக்குது பாருங்க. வசனத்தை ஒருமனப்பட்டு கவனித்தால் அநேகரில் இருந்த அசுத்தாவிகள் மிகுந்த சத்தத்தோட கூப்பிட்டு அவர்களை விட்டு புறப்பட்டது. வசனத்தை கேட்கும் பொழுது ஒருமனப்பட்டு கவனிக்கணும். ஒரு கொஞ்ச நாளைக்கு முன்ன, சில வருஷத்துக்கு முன்ன ஒரு பிசாசு சொன்ன, டேய் நிறுத்துவோம் பிரசங்கத்தனுச்சு, நிறுத்து. என்ன வசனம் சம்மட்டி மாதிரி அடிக்கிற அப்படிங்குது கர்த்தருக்கு. அதான் வசனம். வசனம் இருக்குல்ல, நிறுத்துனுச்சு, என்னால தாங்க முடியல. அந்த பேய் பிடிச்சது கூட ஒருமனப்பட்டு கவனிச்சிச்சு. ஆகவே அங்க ஒரு வல்லமை இறங்கியது. ஹல்லேலூயா. வசனம் வசனம் பாத்தீங்களா, அற்புதம் செய்தது. திமிர்வாதக்கார சப்பானிகளும் குணமாக்கப்பட்டார்கள். வசனத்தை கேளுங்க, உங்க நோய் போயிடும், உங்க கால்வலி வேதனை போயிடும், திமிர்வாதம் போயிடும், சப்பானித்தன்மை போயிடும், கண்ணுக்கு வெளிச்சம் வரும், உங்க நரம்புகளெல்லாம் பலனடையும். எல்லா பலவீனத்தையும் மாற்றக்கூடியது வசனம். ஏன் அப்படின்னா வேதம் சொல்லுகிறது, 107ஆம் சங்கீதம் 20வது வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது, அவர் தமது வசனத்தை அனுப்பி, நான் ஆள் அனுப்புறேன்லாம் சொல்லல, வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்கி. வசனம் வருது உங்களுக்கு நேராயிப்போ. கால வேளையிலே கர்த்தருடைய வசனம் அனுப்பப்படுகிறது, வெறுமையாய் திரும்பாது, அனுப்பின நோக்கத்தை அது நிறைவேற்றும் என்று கர்த்தர் சொல்றார். வசனத்தை அனுப்புறாரு எதுக்கு? குணமாக்க. அவளை அழிவுக்கு தப்புவிக்கிறார். அழிவுக்கு தப்புவிக்கிறார், குணமாக்கி அழிவுக்கு தப்புவிக்கிறார், பாதாளத்துக்கு தப்புவிக்கிறார், மரணத்துக்கு தப்புவிக்கிறார், மரண கண்ணிக்கு தப்புவிக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அருமையானவர்களே, நல்ல கவனியுங்கள். தப்புவிக்கிறது தான் வசனம், குணமாக்குறது தான் வசனம். கர்த்தருக்கு. ஏன்னா இந்த வசனம் எப்படிப்பட்ட வசனம் தெரியுமா? நீங்கள் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 20ஆம் அதிகாரம் 32வது வசனம் வாசி. இப்பொழுதும் சகோதரரே, நீங்கள் பக்தி விருத்தி அடையவும் பரிசுத்தமாக்கப்பட்ட அனைவருக்குள்ளும் உங்களுக்கு சுதந்திரத்தை கொடுக்கவும் வல்லவராய் இருக்கிற தேவனுக்கும் அவருடைய கிருபையுள்ள வசனத்துக்கும் உங்களை ஒப்புக் கொடுக்கிறேன். அவருடைய வசனம் எப்படிப்பட்டதான்? கிருபையுள்ளது, கிருபையினால் நிரப்பப்பட்ட வசனம். அருமையானவர்களே, இந்த வசனத்துக்கு, கிருபையுள்ள வசனத்துக்கு ஏன் ஒப்பு கொடுக்கிறார்னா, நீங்க பக்தி விருத்தி அடையும், சுதந்திரத்தை கொடுக்கவும். இந்த வசனத்தை கேட்க கேட்க ஒரு நபர் பக்தியில விருத்தி அடையணும். அதான் வசனம். நேற்றைக்கு விருத்தி அடையணும், குடும்பம் விருத்தி அடையணும், பிள்ளைங்க விருத்தி அடையணும். ஆனால் பிசாசு கேட்க விட மாட்டான் தெரியுமா? வசனத்தையே இருதயத்துக்குள்ளே வந்து தோண்டி எடுத்து வெளியே கொண்டு போயிடுவான். நீ தூங்கிக்கிட்டு இருந்தால், நீ கவலையீனமாக இருந்தால், கர்த்தருக்கு வசனத்தை என்ன பண்ணுவான்? ஆமாம், எடுத்துருவான் பிசாசு. அவனுக்கு தெரியும், இந்த வசனம் உனக்குள்ளே இருந்தால் அவனை ஜெயிச்சிருவேன்னு தெரியும், அவனை மேற்கொண்டுருவீங்கன்னு தெரியும். கர்த்தருக்கு. ஆகவே வேத வசனத்தை கவனிக்கணும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, கிருபையுள்ள வசனம், உன்னை பக்தி விருத்திக்கு நேராய் நடத்தும் வசனம். அடுத்து இந்த வசனத்துக்கு நீங்க ஒப்பு கொடுத்தீங்கன்னா சுதந்திரவாளிகளா மாறிடுவீங்க. கர்த்தருக்கு சுதந்திரம், அநேக சுதந்திரத்திற்கு நீங்கள் சொந்தக்காரர்களாய் மாறிவிடுவீர்கள். கிருபையுள்ள வசனத்துக்கு ஒப்பு கொடுக்கிறார் பாருங்க. ஒரு போதகர், ஒரு அப்போஸ்தலர் மக்களை கிருபையுள்ள வசனத்துக்கு ஒப்பு கொடுக்கிறேன், பிடிச்சுக்கங்க. கர்த்தருக்கு. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, வசனத்துக்கு ஒப்பு கொடுங்க, வசனத்தை கேளுங்க. காலையில் கேளுங்க, ஞாயிற்றுக்கிழமை வெள்ளிக்கிழமை வரும்பொழுது வசனத்தை கேளுங்க. டெய்லி காலையிலிருந்து இங்கிருந்து வசனம் வருகிறது, வசனம் சொல்லுகிறது. வசனம் என்ன செய்யணும்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அப்போஸ்தலர் 10:44 சொல்லுகிறது, பேதுரு பிரசங்கம் பண்ணிக்கிறார் கொர்நேலியு வீட்டில். அவர் வசனத்தை சொல்லிக்கிறார். பேதுரு பேசிக் கொண்டிருக்கையில் வசனத்தை கேட்டவர்கள் யாவர் மேலும் பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார். பாத்தீங்களா? வசனத்தை கேட்டா ஆவியானவர் இறங்குவாரு. வேற ஏதாவது கேட்டீங்கன்னா வேற இறங்கும்.
கர்த்தருக்கு ஆவியானவர் இறங்கணும். ஏன்னா வசனம் கிருபை உள்ளது, வசனம் அபிஷேகம் பண்ணப்பட்டது. வசனம், நான் சொல்லுகிற வசனம் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது, ஆவியாயிருக்கிறது. அதனால வசனத்தை கேளுங்க கேளுங்க கேளுங்க, நோய் போகும், பேய் போகும், சுகமாயிடுவீங்க. கேளுங்க கேளுங்க, அபிஷேகம் இறங்கும் இறங்கும். பேதுரு அப்போஸ்தலன் பேசுறாரு பாருங்க. அவர் பிரசங்க மண்ணியில் அந்த வீட்டுக்கு போக ரொம்ப யோசிச்சார். ஏன்னா புறஜாதிகள், இவருக்கு யூதருக்கு மாத்திரம்தான் பிரசங்கம் பண்ணணுமா. கர்த்தர் சொல்றாரு, யூதனையும் புறஜாதியானையும் ஒன்றாக்கிட்டேன் போயான்றார். கர்த்தருக்கு இரு திறத்தாரையும் என்ன ஆக்கிட்டேன், ஒன்றாக்கிட்டேன் சிலுவையின் மூலமாகன்றார். சிலுவையின் மூலம், மரணத்தின் மூலம் ரத்தத்தை சிந்தி இரு திறத்தாரை ஒன்றாக்கிட்டார். ஆகவே யூதன் என்றும் இல்லை, புறஜாதியானும் இல்லை, கிரேக்கன் என்றும் இல்லை, உள்ளத்தில் யூதனானவனே யூதன், எழுத்தின்படி அல்லன்றார். நியாயப்பரமான எழுத்தின்படி அல்ல, இது ஆவியினால் உண்டானது, இது என்னுடைய மரணத்தினால் உண்டானது, இது என் ரத்தத்தினால் உண்டானது. கர்த்தருக்கு சிலுவையில் அதையெல்லாம் குழைச்சி ஆணி அடிச்சிட்டார். அதனால அருமையான இயேசுவை ஏற்றுக்கொண்ட எல்லாருமே ஒன்று. அந்த குடும்பத்துக்கு அவர்தான் நாமகாரணர், தலைவர். கர்த்தருக்கு பகையை கொன்றார். பகை, விரோதம், பகையை கொன்றார். பகையை உள்ளத்தில் வளர்க்கக்கூடாது. அருமையானவர்களை, கொடூரம். ஜாதி என்பது ஒரு பகை தான் கர்த்தருக்கு. ஆமாம், தாழ்ந்த ஜாதி உயர்ந்த ஜாதி தொலைச்சு போடுவார். பைபிள் எடுத்து வந்த பிறகு உனக்கு என்ன. அருமையானவர்களை, கர்த்தருடைய பிள்ளையா வாழு. ஆமாம், அப்போனா நீ இன்னும் மனம் திரும்பலன்னு அர்த்தம். கர்த்தருக்கு சரியான மனம் திரும்புதல் நம்முடைய வாழ்க்கையிலே அருமைய பரிசுத்த ஜாதியாய் மாற்றிவிடும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பரிசுத்தம், பரிசுத்தம். அதனால அருமையானவர்களே, வசனம் வசனம் வசனத்தை கேளுங்க. கேட்கும் பொழுது ஆவியானவர் இறங்கி விடுவார். பாருங்க எவ்வளவு தியாகமாக காத்திருந்தாங்க ஊழியக்காரருக்காக. ஆண்டவர் அந்த காலத்தில் எத்தனையோ கள்ள போதகர்கள்லாம் இருந்தான். ஆனால் பேதுருவை மட்டும் காமிச்சார் பாருங்க. ஒரு தூதனை அனுப்பி அந்த ஊழியக்காரோடு நீ போய் ஐக்கியப்பட்டுக்கன்னார். அந்த ஊழியக்காரரை கூப்பிடு, அவர் மூலமாக வசனம் வரும், நித்திய ஜீவனை பெறுவ, அபிஷேகம் பெறுவ, சமாதானத்தை அடைவ. கர்த்தருக்கு எப்படி பாருங்க கொர்நேலியுவுக்கு. இதுதான் இன்னைக்கு அப்போஸ்தலர் உபதேசம் யார் சொல்றா? ஒரே தேவன் பிதாவாக, குமாரனாக, பரிசுத்தாவியாக வெளிப்பட்டவர். அருமையா அந்த நாமம் தான் கர்த்தராகிய. ஆமா, யார் சொல்றா? பவுல் சொன்னாரு, பேதுரு சொன்னாரு. அப்போஸ்தலர் 120 பேர் ஆவி பரிசுத்தாவினால் நிரப்பப்பட்டவர்கள் இன்றைக்கு சொன்ன பொழுது உலகமே கலங்கியது, உலகமே அசைந்தது. உலகத்தை கலக்கிறாங்கன்னு சொன்னாங்க, அவங்களுக்கு பெயர் சூட்டினாங்க. அதான் அபிஷேகம், அதான் வசனம், அதான் வார்த்தை, அதான் சபை. பேதுருவை கூப்பிடு, வேற எவனையும் கூப்பிடாதுன்ட்டார். கர்த்தருக்கு யாரை கூப்பிடு? பேதுருவை கூப்பிடு. அழைப்பி அழைப்பி இதாயா தூதன் சொல்றார். ஏன் ஆண்டவர் நேரம் அனுப்பி, தூதனே நீ போய் கொர்நேலியுக்கு எல்லாவற்றையும் விவரமா சொல்லிட்டு வந்துரு அப்படின்னு சொல்லலையே. பேதுரு, இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன். நான் ஏற்படுத்தப்பட்ட ஒரு மனுஷன், நான் தெரிந்து கொண்டவன், ஒரு அப்போஸ்தலன். அவனோடு போய் சேரு, அவனை கூப்பிடு, நீ என்னென்ன செய்யணுமோ அவன் உனக்கு சொல்லுவான், கீழ்ப்படி. கர்த்தருக்கு அதுதான் வசனம், வாயிலிருந்து வசனம். அருமையானவர்களே, வார்த்தை வரும்பொழுது சரியான அப்போஸ்தல ஊழியத்தை பாருங்க, அப்போஸ்தல உபதேசத்தை கேளுங்க. ஆமா, கர்த்தருக்கு இதான் தாய்ப்பால், இதான் ஒரு தாய்ப்பால். அடிக்கடி ஆசீர்வாதம் ஐயா சொல்லுவார், ஒரு தாய்ப்பாலை குடிச்சு நல்ல கொள்ளு கொள்ளுன்னு வளரு. கர்த்தருக்கு ஆமா, மற்றெல்லாம் அங்கங்கே போய் பொட்டி பாலை கலப்பு கலப்பு. கர்த்தருக்கு கலப்புக்கு இடம் கொடுக்காதே. ஒரு வசனம் சொல்றேன் பாருங்க, 2 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம்
17வது வசனம் வாசிங்க. 2 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 17வது வசனம். இப்படி நான் யோசித்து 2 கொரிந்தியர் 2:17. அநேகரைப் போல நல்ல கவனிங்க இந்த வசனத்தை. அநேகரைப் போல நாங்கள் தேவ வசனத்தை கலப்பாய் பேசாம். நல்ல கவனிங்க. அந்த காலத்திலே அநேகர் கலப்பும். கலப்படம் தான் நிறையா இருக்கு. கலப்படம், சாப்பாட்டில் கலப்படம், சமைக்கிறதுல கலப்படம், அரிசியில் கலப்படம். நம்மாலே ஆண்ட உபதேசத்தையும் கலப்படமாக்குவோன்ட்டான் கத்தருக்கு. இந்த மாதிரி மக்களுடைய ரத்தப்படியை ஏற்றுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு பெரிய சாபம் வரும். கத்தருக்கு சொல்றார் பவுல், உங்க ரத்தப்பலி என் மேல கிடையாதுன்ட்டார் கத்தருக்கு. அதனால தேவனுடைய ஆலோசனையில் ஒன்றையும் நான் உங்களுக்கு என்ன செய்யல, மறைக்காமல் வெளியரங்கமாய் வீடுகள் தோறும் பிரசங்கித்தேன். இதாயா அப்போஸ்தலன் கத்தருக்கு. சத்தியத்தை மூடி வச்சு போனீங்கன்னா நீ கணக்கு கொடுக்கணும். அந்த ஆத்மாக்களுடைய உன்னை நம்பி கத்தர் கொடுத்தாரு. அப்போ என்ன செய்யணும், நீ நம்பிக்கை துரோகம் பண்ற, அவங்கள சத்தியத்துக்கு நேராக நடத்தலை, நீ ஏமாற்றுக்காரன், நீ கலப்ப போதிக்கிறவன். கலப்பு எப்படியா? நாங்கள் அநேகரை போல தேவ வசனத்தை கலப்பாய் பேசாத பவுல் சொல்றார். கலப்பாய் பேசாமல் துப்புரவாகவும் தேவனால் அருளப்பட்ட பிரகாரமாக துப்புரவு என்னும் பிசைந்த மாவாயிரு, துப்புரவு என்னும் புளிப்பில்லாத மாவாயிரு. மக்களுக்கு புளிப்பை கொடுக்காதே கத்தருக்கு. துப்புரவில்லாத புளிப்புள்ள மாவை வார்த்தையை கொடுக்காது. அதான் கலப்பு. நாங்கள் தேவ வசனத்தை கலப்பாய் பேசாமல் துப்புரவாகவும் தேவனால் அருளப்பட்ட பிரகாரமாகவும் கிறிஸ்துவுக்குள் தேவ வசனத்தை தேவ சந்நிதியில் பேசுகிறோம். நல்ல கவனிங்க என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, வசனத்தை கேளுங்க. தெளிந்த நம்ம தண்ணீரை குடிச்சா தெளிந்த தண்ணீரை குடிப்போம் கத்தருக்கு. தெளிந்த தண்ணீர். அருமையான தேவனுடைய பிள்ளைகள், அந்த காலத்தில் இந்த குளத்தில் தண்ணி குடிக்க எடுத்துடுவோம். அந்த குளத்தில் அந்த ஊரில் குடிக்கிற தண்ணி மாத்திரம்தான், மாடு கீடு எல்லாம் போகக்கூடாது, அப்படிலாம் வச்சுருப்பாங்க. அந்த தண்ணீரை என்ன பண்ணுவாங்கன்னா எடுத்துக்கிட்டு வந்து அதில் தேத்தாங்கொட்டைன்னு ஒரு கொட்டை உண்டு, உங்களுக்கு தெரியும், எனக்கெல்லாம் தெரியும், சின்ன பையனார். அதை வச்சு என்ன பண்ணுவாங்க, எங்கள் அம்மா அந்த குளத்தில் அப்படியே தேய்ச்சிக்கிட்டு இருப்பாங்க. தேய்ச்ச உடனே அந்த ஒரு விதமான உள்ளம் கீழே போயிடும், அந்த தண்ணி தெளிவாயிடும் கத்தருக்கு. தெளிந்த தண்ணீராக இருக்கும். எப்படியெல்லாம் செஞ்சுருக்காங்க பார்த்தீங்களா கத்தருக்கு. ஆகவே கலப்பை சாப்பிடாத. கலப்பை சாப்பிட்டா வயிற்றுக்கு கோளாறு வந்துடும், நோய் வரும். சொல்லுவாங்க அதில் இது போட்டிருக்காங்களா, அதான் டேஸ்ட்டாக இருக்குது, அதெல்லாம் கலந்துருக்காங்களா அப்படிம்பாங்க கத்தருக்கு. அது மாதிரி சிலருக்கு சில இடத்துக்கு போனால் டேஸ்ட்டாக இருக்க மாதிரி இருக்கும், கொஞ்சம் காலம் கழித்து மாட்டுவேன் நீ கத்தருக்கு. அது கலப்பான போதனை, கலப்பான உபதேசம், கலப்பான வசனம். ஜாக்கிரதை கத்தருக்கு. ஒரிஜினாலிட்டியை பார், ஒரிஜினாலிட்டி கத்தருக்கு. அதனால சொல்றாரு பவுல், நாங்கள் அநேகரை போல தேவ வசனத்தை கலப்பா போதிக்கிறது இல்லை. அதனால தான் பேதுருவை கூப்பிடு, கண்டவனை கூப்பிடாத கத்தருக்கு அப்படின்னார். இன்றைக்கு யார் பேதுருவை போல பவுலை போல அப்போஸ்தலர் உபதேசத்தை துப்புரவாய் தேவ சன்னிதானத்தில் பிரசங்க பீடத்தில் பேசுகிறாங்களோ, அங்கே போனோன்னா உன் ஆத்துமாவும் தப்பும், உன் குடும்பமும் தப்பும், பரலோகத்துக்கு போய் செஞ்சிருவேன் கத்தருக்கு. வசனம் இதையெல்லாம் செய்கிறது. வசனத்தை கேட்க லூக்கா 5:1 கனேசரத்து கடல்ல அதிகாலையில் மக்கள் கூடி வந்தாங்களாம் கத்தருக்கு. அதிகாலையில் கூடி வந்து அவரை நெருக்கினாங்க. ஏன்னா அவர் வார்த்தையானவர். அவருடைய வசனத்தை கேட்க அதிகாலையில் மக்கள் ஓடி வருகிறார்கள், இயேசுவை தேடி வருகிறார்கள். மரியாள், மார்த்தாள், லாசரு இவங்க வீட்டுக்கு போன பொழுது ஏற்றுக்கொண்டு அங்கே மரியாள்
கர்த்தருடைய பாதத்தில், இயேசுவின் பாதத்தில் உட்கார்ந்து என்ன பண்ணுனா? 10:39, லூக்கா 10:39. அவள் இயேசுவின் பாதத்தருகே உட்கார்ந்து அவருடைய வசனத்தை கேட்டுக்கொண்டிருந்தாள். அவருடைய வசனத்தை கேட்டுக்கொண்டிருந்தாளாம். என்னத்தை கேட்டுக்கொண்டிருந்தாள்? அதனால இந்த அம்மா குறித்து ஒரு சாட்சி சொன்னார். அவங்க சகோதரி மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள். நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள். பாத்தீங்களா? ஆண்டவருடைய பாதத்தில் உட்காருங்க. ஞாயிற்றுக்கிழமை எப்போ வரும் டைமுக்கு வாங்க. அது மாதிரி வெள்ளிக்கிழமை எப்போ வரும் டெய்லி காலையில் வசனத்தை கேளுங்க, யூடியூப்பில் கேளுங்க. கர்த்தருக்கு ஆமாம், அப்போஸ்தல உபதேசத்தை கேளுங்க, போதனையை கேளுங்க. வசனம் இந்த வசனத்தை கேட்டு அதை என்ன செய்யணும்னா பிலிப்பியர் 2:14 வாசிச்சிருங்க. பிலிப்பியர் 2:14. சீக்கிரம். நான் வீணாக ஓடினதும் நான் வீணாக ஓடினதும் வீணாக பிரயாசப்பட்டதும் இல்லை என்கிற மகிழ்ச்சி கிறிஸ்துவின் நாளில் எனக்கு உண்டாயிருப்பதற்கு ஜீவவசனத்தை ஜீவவசனமாயுது. என்ன வசனம்? ஜீவவசனம். அழியாத ஒழியாத வசனம், லிவிங் வேர்ட், ஜீவிக்கிற வசனம் இது. இந்த ஜீவ வசனத்தை பிடித்து கொண்டால் நீ உலகத்தில் யாராயிருப்பாய்? சுடர்களை போல நீ பிரகாசிப்பாய். கேட்கிறவனாக மாத்திரமல்ல, செயல்படுத்து. கேட்டு அதை பிடித்து கொண்டால் நீ இந்த உலகத்தில் சுடர்களை போல பிரகாசிப்பாய். நீ ஒரு ஸ்டாராயிடுவ. நீ ஒரு சூரியனை போல, ஒரு நட்சத்திரத்தை போல கர்த்தருக்கு பிரகாசிப்பாய். இந்த வசனம் நம்மளை எப்படி மாற்றுகிறது பார்த்தீங்களா? இதுதான் தெளிவான வசனம். வசனத்தை பிடித்து கொள்ளுங்க. உங்க வாழ்க்கையுள்ள இருளெல்லாம் போயிடும். நீங்களே வெளிச்சமாயிடுவீங்க, பிரகாசிக்கப்படுவீர்கள். கர்த்தருக்கு என்ன ஒரு அருமையான வசனம். அருமையான தேவனுடைய ஒரே ஒரு வசனத்தை சொல்லிட்டு ஜெபத்துக்கு நேராய் நாம போகலாம். எபிரேயர் 1 அதிகாரம் 3வது வசனம். எபிரேயர் 1:3. இவர் அவருடைய மகிமையின் பிரகாசமும் அவருடைய தன்மையின் சொரூபமாய் இருந்து சகலத்தையும் தம்முடைய வல்லமையுள்ள வசனத்தினாலே தாங்குகிறார். வசனம் தாங்கும். வசனத்தினாலே வசனம் நம்ம வாழ்க்கையிலே தாங்கும். கிருபை தாங்கும் மாத்திரம் இல்ல, கர்த்தர் தாங்குகிறவர் தான். வசனமும் நம்ம தாங்கும். ஆபத்தான நேரத்தில், தாங்க வேண்டிய நேரத்தில் அருமையான இந்த வசனம் நமக்கு இந்த ஆறுதலையும் கொடுக்கும். நம்மளை தாங்குன்னு சொல்லுவாங்கல்ல. என்ன அவனை ரொம்ப தாங்குற? இந்த தாங்கும் பொழுது அவருக்கு சிலருக்கு எரிச்சல் போறாம. ஆனால் யார் தாங்குறாங்களோ தாங்கலையோ, கர்த்தருடைய வசனம் ஒரு நேரம் உன்னை தாங்க வேண்டிய நேரத்தில் தாங்கும், உன்னை சுமக்க வேண்டிய நேரத்தில் சுமக்கும், உனக்கு ஆறுதலை கொடுக்க வேண்டிய நேரத்தில் ஆறுதலை கொடுக்கும். கர்த்தருடைய வசனமா இது என்ன செய்யும்? தாங்கும். உன் குடும்பத்தையே தாங்கும், உன் பிள்ளைகளை தாங்கும், விழாமல் தாங்கும். ஆகவே தாங்கக்கூடிய வசனம் கர்த்தருக்கு. இந்த வசனத்தை முக்கியப்படுத்துங்க. வேதத்தை அதிகமாக நீங்கள் படிக்கணும். அவரை நீங்கள் ஏற்றுக்கொள்ளாம அவருடைய வசனத்தை தள்ளி போட்டீங்கன்னா, யோவான் 12:48 சொல்லுகிறது, என்னை தள்ளி என் வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளாதவனின் நியாயந்திருக்கிறது ஒன்றிருக்கிறது, நான் சொன்ன வசனமே கடைசி நாளில் நியாயம் தீர்க்கும். வசனத்தை ஏற்றுக்கொள்ளாதவனையும் சத்தியத்தை பிரசங்கிக்காதவனையும் ஒரு நாள் நியாயம் தீர்க்கும். வசனம் கேட்க வாங்க. இங்கிருந்து வசனம் வருது காலை தோறும். ஒவ்வொரு நாளும் அற்புதமான வசனம் வந்து கொண்டிருக்கிறது. கர்த்தருக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, சாட்சியின் வசனத்தினால சாத்தானே என்ன பண்ணாங்க? ஜெயித்தாங்க. வசனத்தை பிடிச்சு கொண்டு சாட்சி ஆவாள். இந்த வசனம் பிசாசை ஜெயிக்க வைக்கும். வசனத்துக்கு முன்னே பிசாசு நிற்க முடியாது, அது எரிச்சு போடும். கர்த்தருக்கு வசனத்தை சொல்லிக்கிட்டே இருங்க, வசனத்தை சொல்லிக்கிட்டே இருங்க. வேத வசனம் உங்களை வளர்க்கும். கர்த்தருக்கு
நீங்கள் வெளிப்படுத்தல் 3:8 சொல்லுகிறது, என் வசனத்தை கை கொண்டு நடந்தால் உனக்கு திறந்த வாசல் உண்டு. இந்த வருஷத்திலே நாமத்தை மறுதலிக்காமலும் வசனத்தை கை கொண்டு நடக்க ஒப்பு கொடுப்பாயானால் உனக்கு உன் குடும்பத்துக்கும் பிள்ளைகளுக்கும் திறந்த வாசல், ஓபன் த டோர். வேலை கிடைக்கும், உன் பிள்ளைக்கு அடைபட்ட வாசல் திறக்கும். கர்த்தர் உன் பிள்ளைக்கு கற்பத்தை திறந்து குழந்தையை கொடுப்பார். எல்லா வறுமை நீங்க ஆசீர்வாதமான கதவுகளை கர்த்தர் உனக்காக திறப்பார். இந்த வருடம் அநேக ஆசீர்வாதங்கள் உனக்கு காத்திருக்கிறது. நாமத்தை மறுதலிச்சிடாத, வசனத்தையும் விட்டுடாத, கை கொண்டு அவைகளின்படி நட. முழங்காடிடுவோம், கண்களை மூடுவோம், கர்த்தரை பார்ப்போம். வசனம், வேதம் சொல்லுகிறது, நான் சொன்ன வசனம், நான் அனுப்பின வசனம் என்னிடத்தில் வெறுமையாய் வராது. நான் அனுப்பின காரியத்தை அது செய்து முடித்து அந்த காரியத்தை வாய்க்க செய்யும். அதான் வசனம். வேத வசனத்தை முக்கியப்படுத்துங்கள். காலை வேளையிலே கர்த்தருடைய வார்த்தை, கர்த்தருடைய சத்தம், ஒரு ஊழியக்காரனுடைய சத்தம் வசனத்தோடு வருகிறது. அது கிருபையுள்ள வசனத்தோடு, அது கலப்பா இல்லாத வசனம், துப்பரவான வசனம், ஜீவனுள்ள வசனம், உன் நோய்களை குணமாக்க வசனம், உன்னை அபிஷேகிக்கும் வசனம், உனக்கு அநேக நன்மைகளை கொடுக்க வசனம், உன்னை தாங்குன்னு தாங்குகிற வசனம், உன்னை சுடராய் பிரகாசிக்க வைக்கும் வசனம். நீ அதை கை கொண்டு நடந்தால் உனக்கு ஒரு திறந்த வாசல், திறந்த வாசல். ஒருவன் அந்த வாசலை பூட்டவே மாட்டான். ஒப்பு கொடுப்போம். வார்த்தைகளை கேட்ட எல்லாரையும் ஆசீர்வதி. தேவனுடைய வல்லமை எல்லாரையும் நிரப்பட்டும். உடைய வசனத்துக்கு நாங்கள் முக்கியத்துவம் கொடுக்கிறோம். உடைய வேத வசனம்தான் எங்கள் சிறுமையில் ஆறுதல். அந்த வசனத்தை நாங்கள் கேட்டு கை கொண்டு நடக்க ஒப்பு கொடுக்கிறோம். அந்த வசனம் எங்களுக்குள்ளே எங்கள் வாழ்க்கையில மாற்றங்களை கொடுக்கட்டும். வசனத்தை யார் யார் இப்ப கேட்டாங்களோ அவங்க சரீரத்துள்ள நோயெல்லாம் நீங்கட்டும், கட்டுகள் அரிக்கப்படட்டும், போராட்டங்கள் எரிக்கப்படட்டும், பேய்கள் கதறி ஓடட்டும். ஒரு மகத்தான வல்லமை இறங்கட்டும். எல்லாரையும் ஆசீர்வதி. தொடர்ந்து நடத்தும் கிருபைகளோடு இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல் பூமியிலேயும் செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தார். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னி. எங்களை சோதனைக்கு உட்பட பண்ணாமல் தீமை நின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமை என்றென்றைக்கும் உம்முடையவைகளே. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு உன்னை கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டி நன்மையினால் உன் வாயை திருப்தி ஆக்குகிறார். கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போலாகிறது. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவியானுடைய ஐக்கியம் நம் அனைவரோடும் சதா காலமும் இருப்பதாக. ஆமென். துதி கனமாகிமையுமக்கு ஓயில்லாமுமே துதி கனமாகிமையுமக்கு ஓ நீரே ராஜாவே. அல்லேலூயா. ஸ்தோத்ரம் 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 மிக ஸ்தோத்ரம் 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 ஓ நீரே ராஜாவே. அல்லேலூயா. துதி கனமாகிமையுமக்கு ஓ எல்லாமுமே துதி கனமாகிமையுமக்கு ஓ நீரே ராஜாவே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தர் இன்றைக்கு பிறந்த நாள் 9ஆம் தேதி பிறந்த நாள் காணுகிற பிள்ளைகளுக்காகவும் திருமண நாள் காணுகிறவர்களுக்காகவும் ஒரு ஸ்தோத்திரம் செய்வோம். பிறந்த நாள் காணுகிற சசிகலா, லால்குடி, சோபியா மாத்தூர், அன்பரசி அண்ணா சிலை,
தமிழ்ச்செல்வன் காட்டூர் இவர்களுக்கு பிறந்த நாள். இவர்களை வாழ்த்துவோம். அதுபோல் திருமண நாள் காணுகிற குணசீலன், எப்சிவா குணசீலன், உய்யக்குண்டான் திருமலை. கர்த்தாவே நன்றியோடு ஸ்தோத்திரம். பிறந்தநாள் காணுகிற அருமையான பிள்ளைகளுக்காக, திருமண நாள் காணுகிற குடும்பத்தாருக்காகவும் இயேசுவின் நாமத்தில் வாழ்த்தி ஜெபிக்கிறோம். நன்மையும் கிருபையும் தொடரட்டும். கடந்த வருஷத்தில் ஜெபித்த ஜெபத்தின் மேன்மையெல்லாம் இந்த வருஷத்தில் பெற்று ஆண்டவரே செழிப்போடு கிருபையை பெற்று வாழவும் நிலைத்திருந்து கனி கொடுக்கவும் நாங்கள் வாழ்த்தி ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் கரங்களை கூட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.